ஓம் சாந்தி 13/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவதந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறார். நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இன்றைய ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அவரை சரியான முறையில் அறிந்து நினைவு செய்வது இதுவே முக்கியமான விஷயமாகும். அதாவது பாபா எப்படி இருக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம புள்ளியா இருக்கிறோம். பாபாவும் நம்மளுடைய அப்பா அவரும் புள்ளியா தான் இருப்பாரு. நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டோம், அது மாதிரி அவரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அவர் பரந்தாமத்துல இருக்கிறாரு, ஸ்டார் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய வைப்ரேஷன் வந்து அவ்வளோ இருக்கு. ஏன்னா அவர் கடவுள் இல்லை, அவர் பிறப்பிறப்புல வர்றதில்லை. அதனால அவ்வளோ தூய்மையா இருக்கிறாரு, அவ்வளோ எல்லாத்துலேயுமே கடலா இருக்கிறாரு. அவர் புள்ளி தான், ஆனால் அவருக்குள்ளார அவ்வளோ பாட்டு, அவ்வளோ குணங்கள் சக்திகள்லாம் நிரம்பி இருக்கு, கடலா இருக்கிறாரு. அதனால அவரு எப்படி இருக்கிறாரு, யாரா இருக்கிறாரோ அது சரியான முறையில தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடல், அதாவது உடலற்ற தன்மையில அசரீரி நிலையில அவரை வந்து நினைவு பண்ணும் போதுதான் நம்மளுடைய பாவம் வந்து அழியும். அதுதான் சொல்றாரு, இதுதான் முக்கியமான விஷயம்ன்றாரு. அதாவது இந்த உடலையே மறந்து தன்னையே மறந்து கடவுளை நினைக்கணும். அப்பதான் வந்து நமக்கு அந்த பாவம் அழியும். மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை மிகுந்த யுக்தியுடன் புரிய வைக்கணும். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க நல்லா அந்த ஆத்ம உணர்வுல இருந்து பாபா நினைவுல இருந்து யுக்தியோடு இந்த விஷயத்த நீங்க புரிய வைக்கணும். அப்பதான் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. ஏன்னா எல்லா பக்தியிலேயே நிறைய இடத்துல ஆத்மானா என்னன்னு தெரியும், பரமாத்மானா அவங்க இந்த விதவிதமான பதில் வந்து சொல்றாங்க இல்லையா. எது உண்மை பொய்ன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ உண்மையை நம்ம சொல்லணும்னா பாபா நினைவுல இருந்து நம்ம வந்து ஆத்ம உணர்வுல இருந்து சோல் கான்சியஸ்ல இருந்து சொல்லும் போதுதான் அவங்களுக்கு அது புரியுன்றாரு. கேள்வி: முழு உலகத்திற்கான யூனிவர்ஸ் எந்த ஒரு படிப்பை நீங்கள் இங்குதான் படிக்கிறீங்க? முழு உலகத்துலையுமே இந்த படிப்பை வந்து நம்ம படிக்கிறோம், ஆனால் அதை வந்து இங்கே தான் நம்ம படிக்கிறோம், பாபா கிட்ட தான். பதில்: நீங்கள் அனைவரும் ஆத்மா ஆவீர்கள் என்பதே முழு உலகுக்கான படிப்பு ஆகும். இப்போ எந்த படிப்பு நம்ம இங்கே எல்லாரும் படிக்க வந்துக்கிறோம்னா, நம்ம எல்லாரும் ஆத்மா ஆவீர்கள், இதுதான் முழு உலகத்திற்கான படிப்புன்றாரு. இப்போ இது வந்து ஒரு ஸ்கூலில் மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல. உலகத்தில் ஃபுல்லாகவே எல்லாருமே ஆத்மாக்கள் தான். எல்லாருமே இப்போ நீங்கள் அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யா இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், அங்கே வாழ்கிற மனிதர்கள் எல்லாருமே யாருன்னா ஆத்மா தான். அதனால இந்த படிப்பு எல்லாருக்கும் சமமானது, எல்லையற்ற விஷயம்ன்றாரு. ஆத்மா என்ற உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாக ஆகிவிடுவீர்கள்ன்றாரு. இப்போ ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைச்சா நம்ம தூய்மையாகிடுவோன்றாரு. முழு உலகத்திற்கான தந்தை அனைவரையும் பாவனமாக தூய்மையாக்குவதற்காக ஒரே ஒரு முறை தான் வருகிறார். ஒரு தடவை தான் வரார். சங்கமயுகத்துல கல்பத்துல ஒரு தடவை வராரு. அதனாலதான் கீதையில கிருஷ்ணர் சொன்னதா சொல்லியிருப்பாங்க, யுகே யுகே நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதர்மம் தலை தூக்கும் போது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் ஒரு அவதரிக்கிறேன் யுகே யுகேன்னு சொல்றாங்க. ஆனா அவர் யுக யுகமும் வரல, சங்கம யுகத்துலதான் வராரு, ஒரு தடவை தான் வராரு. எல்லாரையும் தூய்மையாக்கிறதுக்காக தான் வராரு. அவரே படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை அளிக்கிறார். கடவுள் தான் வந்து நமக்கு இந்த படைப்பு மற்றும் அவருடைய ஞானத்தையும் சொல்றாரு. எனவே உண்மையில் இது ஒன்று தான் யூனிவர்சிட்டி ஆகும். இதுதான் பல்கலைக்கழகம். அதாவது யூனிவர்ஸ் ஃபுல்லா சொல்லி கொடுக்குற ஞானம், அதாவது உலகம் ஃபுல்லா சொல்லி கொடுக்குற ஞானம் இதுதான். அப்போ இதுதான் முக்கியமா பேர் வந்து யூனிவர்சிட்டின்னு வைக்கணுன்றாரு. இந்த விஷயத்தை குழந்தைகள் தெளிவுபடுத்தி புரிய வைக்க வேண்டும். இதெல்லாம் தெளிவா நீங்க புரிய வைக்கணுன்றாரு. ஓம் சாந்தி. பகவானின் மகா வாக்கியம். இப்போது பகவான் யார் என்பதையோ ஆன்மீக குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். இப்ப வெளி உலகத்துல பகவான் யாருன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. நான் யாருன்ற பதிலுக்கே விடை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு தான் இப்ப வந்து நம்ம யாருன்னு தெரிஞ்சிச்சு, கடவுள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்கன்றாரு. பாரதத்தில் யாருமே சரியான முறையில் அறியாம இருக்கிறாங்கன்றாரு. இது வரைக்குமே பாரத நாட்டுல கடவுள் யாருன்னு தெரியாம சரியா புரிஞ்சுக்காம இருக்காங்கன்றாரு. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை சரியான முறையில் யாருமே அறியாம உள்ளார்கள் என்று கூறவும் செய்கிறார். பாபாவே சொல்றாரு, சிவபாபாவே சொல்றாரு, இன்னுமே வந்து எல்லாருக்கும் நான் யாரா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்றது சரியா தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. உங்களிலும் வரிசைக்கிரமாக தான் உள்ளீர்கள். பிகே ஆனா கூட, பிகே ஆயிருக்கிறோம், இங்க வந்திருக்கிறோம், ஞானம் கேட்கிறோம். ஆனாலும் பிகேஸ்ல கூட வரிசைகரமா தான் பாபாவை சரியா புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்றாரு. வரிசைகரமாக முயற்சிக்கேற்ப அறிந்துள்ளீர்கள். புருஷார்த்தம் பண்ண தான் நமக்கு பாபா யாருன்றதே நல்லாவே உணர முடியும். அவரை கண்ணால பார்க்க முடியாது. அவர் வந்து ஆனா புள்ளியா இருக்கிறாரு.
அவரு நம்ம வந்து கூப்பிட்டா வருவாரு, நமக்கு என்ன வேணுமோ செய்வாரு. நம்ம உணர முடியும் அவர. அவர் வந்து நம்ம இந்த முரளி மூலமா நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு. நம்மள வந்து சரியா மாத்தி கூட்டிட்டு போணும்னு ஆசைப்படுறாரு. இது எல்லாமே நமக்கு வந்து புரிய வரும். எப்பன்னா நம்ம முரளிய படிக்க 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 தான் அவரு எப்படி சரியா இருக்கிறாருன்றதே நமக்கு தெரிய வரும். இங்குதான் இருக்கிறார்கள் என்றாலும் கூட சரியான முறையில் அறியாமல் இருக்கிறார்கள் சொல்றாரு. சென்ட்ரல்ல தான் இருக்கிறாங்க. வசீகரமா தான் முயற்சி செய்றாங்க. இருந்தாலும் எதார்த்தமா என்ன தெரியாம இருக்கிறாங்கன்றாரு. சரியான முறையில் அறிந்து பின் தந்தையை நினைவு செய்வது இது மிகவும் கடினமாக உள்ளது. இருந்தாலும் எல்லாருக்குமே சரியா பாபாவ புரிஞ்சுகிட்டு நினைவு செய்யறது கஷ்டமா இருக்குது இல்லையா? ஏன்னா தேக உணர்வை விட்டுட்டு அப்படியே தெரிஞ்சிருந்தா கூட நம்ம எவ்வளவு நேரம் அவரையே நினைச்சிட்டு இருக்க முடியுது. நடுவுல நடுவுல நிறைய மாயாலாம் வந்து தடை பண்ணுது. மிகவும் எளிதானது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள் என்றாலும் கூட நான் யாராக இருக்கிறேன்? நான் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். புத்தியில் இந்த யுக்தி இருக்கிறதான்னு சொல்லி கேக்குறாரு. எல்லாரும் ஈஸின்னு தான் நினைக்கிறோம். நம்ம கூட சொல்றோம் பாபா நினைக்கிறதானே. சரி நான் புள்ளி பாபா புள்ளி தெரிஞ்சிருச்சு, ஈஸியா நினைக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனாலும் இருந்தாலும் பாபா யாரா இருக்கிறாரு, அவரை நிரந்தரமா பர்மனண்டா அவரை நினைவு செய்யணும். இந்த யுக்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதான்னு சொல்றாரு. இந்த வழிமுறை உங்களுக்கு இருக்குதா புத்தியிலன்னு கேக்குறாரு. நான் ஆத்மா மிகவும் சிறியதாக உள்ளேன். நம்முடைய பாபா கூட பிந்தி புள்ளி தந்தை வந்து புள்ளியா சிறியதாக உள்ளார் சொல்றாரு. இப்ப நாம வந்து ஆத்மா சின்னதா இருக்கிறோம். நம்ம அப்பா கூட அப்படிதான் இருக்கிறாரு. அரைக்கல்பமாக பகவானின் பெயரையே எடுப்பதில்லை. நம்ம பக்தி செய்யறதுனால 2500 வருஷம் பகவானோட பேரை எடுக்கிறது இல்ல. துக்கத்தில் தான் வந்து ஏ பகவான் என்று நினைவு செய்கிறார்கள். அதாவது சத்தியுக திரேதாயுகத்துல சொல்றாரு, பகவானின் பெயரே நம்ம கூப்பிடுறது இல்லை. ஏன்னா நம்ம சுகமா வாழறதுனால அங்க கூப்பிடுறது இல்ல. துக்கத்துல தான் துவாபர யுகத்துல இருந்து தான் ஹே பகவான் என்று நினைவு செய்றாங்க. இப்போது பகவான் யார் என்பதையோ எந்த மனிதருமே புரியாம உள்ளார்கள்ன்றாரு. இப்ப வந்து ஏன்னா வந்து அத்தனை தர்மம் அத்தனை இருக்குது. உலகம் ஃபுல்லா வந்து வேற வெவ்வேறு தர்மம் இருக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு கடவுள்ன்ட்டு கும்பிடுறாங்க. பேர் மாத்தி மாத்தி வச்சுட்டாங்க. ஆனா ஒரே கடவுள் தான். அல்லாஹ், ஜெகோவா, இயேசு அப்படின்ட்டு கர்த்தர்ன்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவர் ஒருத்தரே தான் வேற பேர் மாத்தி மாத்தி இது பண்றாங்க. பக்தி செய்றாங்க. இப்போது பகவான் யார் என்பதையே யாருமே புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. இப்போது மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பது பற்றி ஞான மனனம் விஷாசாகர் மந்தன் சிந்தனை கடலை கடைதல் செய்ய வேண்டும். இப்ப நம்மளோட வேலை என்ன? நம்ம ஞானத்தை படிக்கிற ஒரு பக்கம் சுய புருஷார்த்தம் நம்ம மாறணும். ஆத்ம உணர்வு கொண்டு வரணும். அதுவும் செய்யணும். பாபாவை நினைக்கணும். இன்னொரு பக்கம் இதை எல்லாருக்கும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இதையும் நீங்க வந்து சிந்தனை செய்யணும்னு சொல்றாரு. பேர் கூட பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கூட இது ஆன்மீக எல்லையில்லாத தந்தையின் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்பதை புரிந்தே கொள்வதில்லைன்னு சொல்றாரு. நம்ம பேர் வச்சுக்கிறதே பாருங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா, பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் வேர்ல்டு யூனிவர்சிட்டின்ட்டு எழுதியிருக்கிறாங்க. அதை கூட புரிஞ்சிக்கல. இது எல்லையில்லாத தந்தையுடைய யூனிவர்சிட்டி, ஈஸ்வரனுடைய விஸ்வவித்யாலயம் என்பதை கூட அந்த பேரை வச்சு கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா வெளியில எப்படி பேசிக்கிறாங்கன்னா, இந்த பிரம்மா குமாரிகள் இயக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ட்டு தான் பேசிக்கிறாங்க. அது ஈஸ்வரனே நடத்துறாருன்றதை ஒண்ணுமே புரிஞ்சுக்கல. இப்போது மனிதர்கள் சட்டென்று புரிந்து கொண்டு விடும் வகையில் என்ன பெயர் வைக்கலாம் சொல்லி பாபா நம்மளை கேட்கிறாரு. இப்படி எப்படி இது யூனிவர்சிட்டி என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்கலாம். இது வந்து யூனிவர்சிட்டினா உலகம் ஃபுல்லா இருக்கிறதுக்கு தான் யூனிவர்சிட்டின்னு அர்த்தமா. அதனால இதை எப்படி நீங்க புரிய வைக்கிறதுன்றாரு. என்ன பேர் வைக்கிறது? யூனிவர்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து யூனிவர்சிட்டி என்ற வார்த்தை வெளிப்பட்டுள்ளது. யூனிவர்ஸ்னா உலகம்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையில இருந்து தான் இந்த யூனிவர்சிட்டின்ற வார்த்தை வந்திருக்குது. யூனிவர்ஸ் என்றால் முழு உலகம். அதற்கு யூனிவர்சிட்டி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இங்க எல்லா மனிதர்களும் படிக்க முடியும். யூனிவர்சிட்டின்றது யார் வேணாலும் வந்து படிக்கலாம். எல்லா மனிதர்களுமே இங்க படிக்க முடியுன்றாரு. யூனிவர்ஸ்னா உலகத்தில் படிப்பதற்கான யூனிவர்சிட்டி ஆகும் சொல்றாரு. யூனிவர்ஸ்னா உலகம், உலகத்துல படிப்பதற்கான யூனிவர்சிட்டி ஆகுன்றார். இப்போது உண்மையில் யூனிவர்ஸ் உலகத்திற்காக ஒரே ஒரு தந்தை தான் வருகிறார். இப்போ உலகத்துக்கே ஒரே ஒரு அப்பா தான் இருக்கிறாரு. இது அவருடைய ஒரே ஒரு யூனிவர்சிட்டி ஆகும்னு சொல்றாரு. உலகத்துக்கே ஒரே யூனிவர்சிட்டி இவர் தான் நம்ம வந்து படைக்கிறாரு. ஏம், ஆப்ஜெக்ட், லட்சியம், நோக்கம் கூட ஒன்றுதான். எல்லாருக்குமே ஒரே லட்சிய நோக்கம் தான். அதாவது மனுஷன் வந்து தேவதையாகணும். தந்தை தான் வந்து முழு யூனிவர்ஸையும் உலகத்தையும் பாவனமாக ஆக்குகிறார். முழு உலகத்தையும் இப்ப தூய்மையாக்குறாரு. யோகம் கற்பிக்கிறார். ராஜயோகத்தை சொல்லி கொடுக்குறாரு. இதுவும் அனைத்து தர்மத்தினருக்காகவும் உள்ளதுன்றாரு. இந்த இந்த
இந்த யூனிவர்சிட்டி வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கம் வந்து எல்லா தர்மத்தினரும் இங்கதான் வந்து கடைசியா ஞானம் எடுப்பாங்கன்றாரு. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்றுதான் தந்தை சொல்றாரு. இங்க வந்தாலே என்னது, இது எல்லாருமே இந்த ஞானத்தை எடுத்துக்கலாம். இந்த தர்மம் கிடையாது, அந்த தர்மம் கிடையாது கிடையாது, இது பொதுவானதுன்னு சொல்றாரு. எல்லாருக்குமான ஞானம் இது. இங்க வந்து என்ன சொல்லணும்னா, நம்ம ஆத்மான்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. அது தேக தர்மத்தை விட்டுட்டு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இதெல்லாம் விட்டுடுங்க. இந்த தேகத்தையே மறந்து தன்னை ஆத்மான்ட்டு உணருங்கன்ட்டு சொல்றாரு பாபா. கடவுளே வந்து சொல்றாரு, முழு யூனிவர்ஸ் உலகத்திற்கான தந்தை, இன்கார்பரேட் காட்ஃபாதர், நிராகார இறை தந்தை தான் ஆவார். உலகத்துக்கே அப்பா வந்து அவர் தான், நிராகார இறை தந்தை. இது கிறிஸ்டியன்ஸ் இதெல்லாம் ஏத்துக்குவாங்க. ஆக நாம் ஏன் இதன் பெயரை ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்பரேட் காட்ஃபாதர் என்று வைக்க கூடாது? பாபா கேக்குறாரு, சிவபாபா கேக்குறாரு. பேரை வந்து இந்த மாதிரி மாத்த சொல்றாரு. ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்பரேட் காட்ஃபாதர்னு ஏன் வைக்க கூடாது? எண்ணம் எழுகிறது இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இது வரைக்கும் இந்த பேரை யாரும் வைக்கல. இந்த மாதிரி பேர் வச்சா பார்ப்பாங்க. இது என்ன ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி, ஆன்மீக யூனிவர்சிட்டி ஆஃப் ஆன்மீக இன்கார்பரேட் காட்ஃபாதரா, புதுசா இருக்கு, காட்ஃபாதரோடைய யூனிவர்சிட்டி அது அப்படின்ட்டு வந்து பார்ப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி மாத்தினா கூட எல்லாரும் என்ன ஏதுன்ட்டு பார்ப்பாங்க. மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? முழு உலகத்தில் ஒருவர் கூட தந்தையை அறிவதில்லை. இதோ யாருக்குமே கடவுள் யாருன்னு தெரியல, அறியாமல் உள்ளார்கள். படைப்பவரை அறிந்தால் தானே பின் படைப்பையும் அறிந்து கொள்வார்கள். கடவுள் யாருன்னு தெரிஞ்சாதானே அவர் என்ன படைச்சிருக்கிறாரு, இந்த உலகம் எப்படி இருக்குது, உலகம் எப்படி மாறப்போகுது, அதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. எதையுமே தெரிஞ்சுக்கல. தன்னை பத்தியும் தெரிஞ்சுக்கல, தன் வாழ்க்கையை பத்தியும் தெரிஞ்சுக்கல, கடவுள் யாரை பத்தியும் தெரிஞ்சுக்கல. எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழறோம், என்ன ஆக போறோம், எதை பத்தியும் தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. படைப்பவர் மூலமாக தான் படைப்பை அறிய முடியும் சொல்றார் பாபா. யார் படைச்சாங்களோ அவங்களுக்கு தான் அந்த படைப்பை பத்தி தெரியும் இல்லையா? இப்ப அவரே வந்து சொன்னாதான், அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்ற மாதிரி அவரே வந்து சொல்லும் போதுதான் நமக்கு உண்மை புரியுது. சொல்றாரு, தந்தை குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து விடுவார். வேறு யாருமே அறியாமல் இருக்கிறார்கள். ரிஷி முனிவர்கள் கூட தெரியவில்லை தெரியவில்லை என்றபடியேதான் சென்று விட்டாங்க. துவாபரயுகத்திலிருந்தே படைப்பவர் யாரு, கடவுள் யாருன்ட்டு ரிஷி முனிகள் அப்ப தெரியலன்னு தான் சொன்னாங்க. ஆனா இந்த காலத்துல இருக்கிற சாமியார்கள் தான் நானே கடவுள் சொல்லிக்கிறாங்க. சாமியார் கூட விடுங்க, மற்றவங்க சாதாரணமா வாழறவங்களே நானே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. எனவே முன்பெல்லாம் உங்களுக்கு இந்த படைத்தவர் மற்றும் படைப்பின் நாலேஜ் இருக்கவில்லை என்று தந்தை இப்ப சொல்றாரு. முன்னாடி நம்மளும் தான் பக்தி பண்ணிட்டு இருந்தோம், நமக்கு வந்து தெரியாது கடவுள் யாரு, கடவுளுடைய ஞானம் எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போது படைப்பவர் புரிய வைத்திருக்கிறார். என்னை எல்லோரும் வந்து எங்களுக்கு சுகம் சாந்தி கொடுங்கள் என்று அழைக்கவும் செய்யறாங்க என்று தந்தை சொல்றார். இப்ப எல்லாருமே வந்து சுகம் சாந்தி கொடுங்கன்ட்டு கடவுளை கூப்பிடுறாங்க. ஏனெனில் இப்போது துக்கம் அசாந்தி இருக்குது. அதனால கடவுளே இதுல இருந்து நீக்கி எங்களுக்கு வந்து சுகம் சாந்தி கொடுங்கன்ட்டு சொல்றாங்க. அவருடைய பெயரே துக்கஹர்த்தா சுகஹர்த்தா என்பதாகும். கடவுளுடைய பேர் என்னன்னா துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவர், துக்கஹர்த்தா சுகஹர்த்தா என்பதாகும். அவர் யாரு? கடவுள் தான், பகவான். அவர் வந்து பகவான். அவர் எப்படி துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கிறார் என்பதை அழியாமல் இருக்கிறார்கள். ஆனா கடவுளை வந்து சொல்றாங்க துக்கஹர்த்தா சுகஹர்த்தான்ட்டு பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஆனா அவர் எப்படி வந்து துக்கத்தை நீக்கிறாரு, எப்படி சுகம் கொடுக்குறாருன்ட்டு யாருக்குமே தெரியாது. இப்ப வராரு, பாடம் எடுக்கிறாரு, நம்ம மனசை லேசா மாத்துறாரு, இந்த உடல்ல இருந்து எப்படி வாழணும்ன்ற வாழும் கலையை சொல்லி கொடுக்குறாரு, எப்படி இறக்கும் கலையும் சொல்லி கொடுக்குறாரு. அந்த உடலை விட்டு எப்படி லேசா போனோம், எல்லாத்துல இருந்து அந்த நம்ம டைட்டா போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை லூஸா மாத்தி விடுறாரு. ரொம்ப லேசாக்குறாரு. இந்த உடல் உணர்வை விட்டுட்டு ஆத்ம உணர்வை கொண்டு வந்து நம்மளே இந்த உடலை விட்டு போற அளவுக்கு ஈஸியா நமக்கு பாடம் எடுத்து நம்மளை வந்து மாத்திட்டு இருக்கிறாரு. அப்ப இறக்கும் கலை, வாழும் கலை, வாழும்போது எப்படி வாழணும், எல்லாரும் கூட எப்படி கர்மா பண்ணணும், எப்படி இருக்கணும், யாருக்கும் எப்படி தொந்தரவு கொடுக்காம 5 விகாரம் இல்லாம வாழணும், அதையும் சொல்லி கொடுக்குறாரு. இப்படிதான் நீக்கிறாரு. இதுக்கு வாழும்போதே நல்லா வாழறதுக்கு கத்து கொடுக்குறாரு. ஆனா இதெல்லாம் வந்து தெரியாது வெளியில இருக்கிறவங்க. எனவே நிராகாரமான காட்ஃபாதர் இறைத்தந்தை தான் இந்த ஞானத்தை அளிக்கிறார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இது போல தெளிவாக நீங்க எழுதணுன்றாரு. தெளிவா எழுதுங்கன்றாரு. கடவுளே தான் வந்து இந்த நாலேஜை கொடுக்குறாருன்ட்டு தெளிவா எழுதுங்க. இது போல ஞான மனனம் சாகர் மந்தன் சிந்தனை கடலை கடைதல் செய்ய வேண்டும். இப்ப நம்ம யோசிக்கணும், உட்காந்து ஞானத்தை சிந்தனை பண்ணி என்ன சொன்னா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, என்ன மாதிரி டைட்டில் வைக்கணும், என்ன மாதிரி பேர் வைக்கணும், எப்படி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும், இதெல்லாம் எல்லாரும் உட்காந்து சிந்தனை பண்ணி ஒரு முடிவு பண்ணணுன்றாரு. மனிதர்கள் அனைவரும் கல் போன்ற புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார். இப்ப எல்லாருக்குமே புத்தி எப்படி இருக்கு, கல்லு மாதிரி இருக்குன்றாரு. இப்போது உங்களை தங்கம் போன்ற புத்தியுடையவராக பாபா வந்து ஆக்கி கொண்டிருக்கிறார். வெளி உலகத்துல எல்லாம் கல்லு மாதிரி, நம்மளும் அப்படிதான் இருந்தோம், கல் போன்ற புத்தியுடையவர்களாக தான் இருந்தோம். இப்பதான் கோல்டு மாதிரி நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு.
உண்மையில் யார் குறைந்தது 50க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் தங்க புத்தி என்று சொல்வார்கள். 50 மார்க்குக்கு மேல யார் எடுக்கிறோமோ அவங்க தான் தங்க புத்தின்னு சொல்வாராம். தோல்வி அடைபவர்கள் தங்க புத்தி உடையவர்களே அல்லன்னு சொல்லிட்டாரு. யாரெல்லாம் தோல்வி அடைகிறாங்களோ அவங்க தங்க புத்தி உடையவர்கள் அல்லன்ட்டார். ராமர் கூட குறைந்த மதிப்பெண்கள் பெற்றார். இப்போ பாபா வந்து பாருங்களேன், நமக்கு மார்க் போடுறாரு, மாயாவை அனுப்பி விட்றாரு, மாயாவை பாஸ் பண்ணுறோமா ஃபெயில் ஆகிறோமான்ட்டு பார்க்குறாரு. அதில் 50 மார்க் மேலே நம்ம எடுத்தால் தான் நம்ம தங்க புத்தி உடையவர்களாம். இல்லைன்னா நம்ம வந்து தோல்வி அடைஞ்சோன்னா தங்க புத்தி உடையவர்கள் அல்லையாம். ராமர் வந்து ஃபெயில் ஆயிட்டாராம். அதனால தான் அவர் கையில் வில் அம்பு காமிச்சிருக்கிறாங்க. அதாவது போராட்டம், மாயாவோட போராடி ஃபெயில் ஆயிடுறது, அதுதான் ராமர் கூட குறைந்த மதிப்பெண்கள் பெற்றார்ன்ட்டு சொல்றார் பாபா. அதனால தான் சத்திரியர் என்று அவரை காண்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா வில்லு அம்புனாலே போராட்டம்னு அர்த்தம். இதே கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல்ன்றது முரளி தான். முரளி படிச்சு மாயாவோட போராடாம அந்த முரளியோட மஸ்துல அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிறது, அதான் கிருஷ்ணரோட வேலை. முரளியோட சிந்தனை பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியா எந்த மாயா வந்தாலும் ஆடுறது இல்லை, அசைறது இல்லை, அந்த மாயா மேலே டான்ஸ் ஆடுறது. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து கிருஷ்ணர். யாரெல்லாம் அந்த மாயா கூட போராடிக்கிட்டு சண்டை போட்டுக்கின்னு டென்ஷன் ஆகிட்டு அது கூட நம்ம டென்ஷன் ஆகி நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா நம்ம வந்து என்ன ஆகிடுவோம், ராமர் ஆகிடுவோன்றாரு. அதை வில்லு அம்பை வச்சுக்கின்னு அதை ராவணனை கொலை பண்ணுறதுக்கு நம்ம உட்காந்து அது கூட போராடிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி போராடுறவங்க சத்திரியர்ன்ட்டு காண்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ராமரிடம் ஏன் அன்பை காண்பித்துள்ளார்கள் என்பது கூட புரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் வெளி உலகத்தில் அவங்களுக்கு தெரியாது, அவங்க அந்த ராமாயண கதையை நினச்சிட்டு இருக்கிறாங்க. வில்லம்பு வச்சுக்கிட்டு சீதையை போய் ராவணனை போராடி சீதையை மீட்டாருன்ட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இது நம்மளோட கதை. சங்கமயுகத்தில் நம்ம மாயாவோட போராடி சீதை வந்து மாட்டிக்கிச்சு மாயா கிட்ட. அது போராடி நம்ம மல்யுத்தம் பண்ணி இந்த மாயாவோட ஜெயிக்கிறது தோக்கிறது நம்ம கையில தான் இருக்குன்றாரு. ஜெயிச்சா கிருஷ்ணரு, தோத்தா ராமர்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி அவர் எல்லோரையும் கொன்றார் என்று சுயதர்சன சக்கரத்தை எல்லாம் காண்பிச்சிருக்கிறாங்க. ஆனா ஸ்ரீகிருஷ்ணரையும் விட்டு வைக்கல. அவருக்கும் மண்ணு தின்னாரு, ஏதேதோ வெண்ணெயை திருடினாருன்ற கதையெல்லாம் சொல்லிட்டாங்க. அவர் மண்ணெல்லாம் தின்னல, வெண்ணெய்ன்றது உலக அரசாட்சியை தான் அவர் சாப்பிட்டாரு. அது மாதிரிலாம் எழுதி வச்சுட்டாங்க. அவர் வேற நிறைய அந்த அரக்கர்களை கொன்றாருன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. சுயதர்சன சக்கரத்தை சுற்றி அந்த சிசுபாலன்றவர் வந்து அவர் 100 தடவை தவறு பண்ணுற வரைக்கும் பொறுத்துக்குவேன், 100வது தவறுக்கு மேலே பண்ணாருன்னா நான் சுயதர்சன சக்கரத்தை வச்சு கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மகாபாரத கதையில காமிப்பாங்க. அப்படியே கழுத்து அந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்துவாரு, அப்படியே போய் கழுத்து அறுத்து அவர் ஊந்துருவாரு. அந்த அரக்கர்கள்லாம் இப்படிதான் கொன்னாருன்ட்டு மகாபாரதத்துல காமிச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையில அது சுயதர்சன சக்கரம்ன்றது நம்ம புத்தியில வர மாயாதான். நம்ம புத்தியில இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாருக்குமே இருக்குது. அது பிரம்மா பாபாவோட எல்லாருக்குமே அந்த 63 ஜென்ம சம்ஸ்காரம். எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையுமே எல்லாருக்கும் இருந்துதான் இருக்கும். எல்லாத்தையும் வென்றுதான் வந்திருப்பாங்க. ஆனா எப்படி வென்றிருப்பாங்கன்னா வெளியே தெரியாது. அவங்க எப்படி வென்றாங்கன்னா சுயதர்சன சக்கரத்தை சுத்தி இருப்பாங்க. நான் ஆத்துமா பிந்து சுரூபமா இருந்தேன், நான் தான் தேவதையா இருந்தேன், நான் தேவதையா இருக்கிறவங்க இந்த வேலையை செய்யலாமா, அப்படி அப்படி யோசிச்சுதான் மாத்திருப்பாங்க. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை வென்று இருப்பாங்க. நான் தேவதையா இருந்தேன், நான் வந்து பூஜைக்குரிய சுரூபம், என்னதான் எல்லாரும் வந்து இப்ப கோயில்ல வச்சு என்னதான் வழிபடுறாங்க, அப்ப நான் போய் இப்படி இருக்க முடியுமா, நான் போய் கோவப்பட முடியுமா? அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு சொரூபமா நினைக்கும் போது தானாவே அந்த மாயா வந்து கழுத்து அறுபட்டுரும். அந்த மாயா புத்தியில ஓடுது இல்லையா, நம்ம புத்தியில தான் ஓடுது மாயா. இந்த காம எண்ணங்கள், கோப எண்ணங்கள், கோவப்படுற எண்ணங்கள், திட்டலாமா, 4 திட்டலாமா, அவங்க எப்படி என்ன கேள்வி கேட்கலாம், நான் திரும்ப கேட்பேன், இப்படிலாம் ஓடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 5 சொரூபத்தை சுத்தணும். ஐயோ நான் தேவதையா இருந்தேன், நான் தான் பூஜைக்குரிய சுரூபமா இருந்தேன், நான் பக்தர்களெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், நான் தான் வந்து எல்லாரும் கருணை காட்டின தேவதையா உட்காந்துருந்தேன் போது இந்த இந்த எண்ணங்கள்லாம் ஓடிடும். சே நம்ம என்ன இப்படி செய்ய பார்த்தோமேன்ட்டு அந்த மாதிரி புத்தியில அந்த சுயதர்சன சக்கரத்தை சுழட்டணும். சொட்ட அப்புறம் நான் பிராமணனானா அப்புறம் நான் ஃபரிஸ்தாவா போயிட்டேன் அப்படின்றத இந்த சுயதர்சன சக்கரத்தை நம்ம சுழட்ட அந்த மாயாவுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து ஓடிடும். எல்லாமே ஓடிடும், நம்ம புத்தியில ஓடாது. எண்ணங்கள் வந்து அறுக்கிறதுக்கு இதை தான் வந்து அவங்க கிருஷ்ணர் வந்து அரக்கனை கொன்னாருன்னு காமிச்சிட்டாங்க. மேலும் ராமருக்கு அம்பு காண்பிச்சிருக்கிறாங்க. ராமர் பார்த்தீங்கன்னா அவர் போராடி இந்த மாயாவை வெல்ல முடியல. அவரால் சுயதர்சன சக்கரம் கூட அவரால் சுத்த முடியல. ஏன்னா அவர் திரேதாயுகத்துல தானே வந்தாரு. அதனால அவரால் சுத்த முடியல. அவர் என்னவா இருந்தாருன்னே அவருக்கு மறந்து போச்சு. அதனால அவர் மாயாவோட போராடி தோத்துட்டாரு.
அதனால ராமருக்கு அன்பு காண்பிச்சிருக்கிறாங்க. ஒரு விசேஷமான பத்திரிகை வெளியிடப்படுகிறது. அதில் கிருஷ்ணர் எப்படி சுயதர்ஷன சக்கரத்தின் மூலம் அகாசுரர் பகாசுரர்கள் ஆகியோரை கொல்கிறார் என்றெல்லாம் காண்பித்திருக்கிறாங்க. இருவரையும் இம்சை செய்பவர்களாக சித்தரித்துள்ளாங்க. பக்தி மார்க்கத்துல ராமரை அரக்கனை கொன்னாரு, கிருஷ்ணரை அரக்கனை கொன்னாருன்னு காமிச்சிருக்காங்க. ஒரு கடவுள் வந்து அவர் அன்பே வடிவானவர், கருணையே வடிவானவர். அவர் யாரையாவது போய் கொல்லுவாரா? அதனால இவங்கள வந்து இம்சை செய்பவர்களா சித்தரிச்சிட்டாங்க. கோபம் கோபம் கொண்டு அப்படியே அழிக்கிறது, எல்லாரையும் வந்து வெட்டுறது, கொல்றது. அப்ப கடவுளை பார்த்து கத்துக்குவாங்க இல்லையா? இங்க மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, கடவுளே கொல்றாரு, அப்ப நான் கொல்லக்கூடாதான்ட்டு. அதனாலதான் வந்து பழிக்கு பழி அப்படின்லாம் வந்து கொல்றாங்க எல்லாரும். அதனால கடவுள் எந்த எந்த காலத்துலயும் அகிம்சையில இறங்க மாட்டாரு இல்லையா? அப்ப கிருஷ்ணருக்கு காமிச்சிட்டாங்க, ராமருக்கு அது மாதிரி காமிச்சிட்டாங்க. மேலும் பிறகு டபுள் ஹவிசக் இருவிதமான இம்சை செய்பவர்களாக ஆக்கியுள்ளார்கள். அவர்களுக்கு கூட குழந்தைகள் பிறந்தார்கள் அல்லவா என்று கூறுகிறார்கள். அந்த கடவுளுக்கே, கிருஷ்ணருக்கே குழந்தை பிறந்தாங்க, ராமருக்கே லவா குசா அப்படின்னு 2 பேர் பிறந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அது மாதிரி 2 பொண்டாட்டி இப்படிலாம் காமிச்சு என்ன ஆயிடுச்சு, உலகம் வந்து வீணா போயிடுச்சு. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கடவுளை நாங்க ஃபாலோ பண்றோம், இவங்க காமிச்சிருக்கிற தேவதைகள்லாம் இப்படித்தானே இருக்கிறாங்க, அதனால நாங்களும் அதே மாதிரி தான் இருப்போம், தேவதைகளே அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட அவர்கள் இருப்பதே நிர்விகாரி தேவி தேவதையாகன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா பாபா சொல்றாரு, இதெல்லாம் சாஸ்திரத்துல காமிச்சிருக்கிற கதைகள், அது உண்மை கிடையாது. பாபா வந்து பிறப்பிறப்புலே வர்றதில்ல, அவர் வந்து அஹிம்சாவாதியே கிடையாது. சிவபாபா அன்பே சிவம், அவர் யாரையும் கொலையும் பண்ண மாட்டாரு. நமக்கு வந்து இந்த மாதிரி அந்த சுயதர்சன சக்கரம் கொடுக்குறாரு, அப்புறம் முரளி கொடுக்குறாரு. இதை படிச்சு படிச்சுதான் மாயாவை வெல்ல வைக்கிறாரு. யாரையும் நம்ம போய் கத்தி எடுத்துலாம் குத்த வைக்கல. நம்மளையே நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கூடாதுன்றாரு. அப்புறம் மற்றவங்களை கொலை பண்ணிக்க சொல்வாரா? பாபா வந்து இது எல்லாமே வதம் பண்றதெல்லாம் வந்து நம்மளுடைய காரியம் கிடையாது. தேவதைகளே ஃபர்ஸ்ட் நிர்விகாரி தான். கிருஷ்ணரு ராமரே வந்து யாரையும் கொலைலாம் பண்ணல. அவங்க வந்து இருப்பதே நிர்விகாரி. அவங்களுக்கு 5 விகாரம்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க, கிருஷ்ணர் ராமரே. அவங்க இருப்பதே தேவி தேவதையாகன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறார். ஆனா இவங்க சாஸ்திரத்துல இந்த மாதிரி கதைகள்லாம் வெட்டினாங்க, கொன்னாங்க, இதெல்லாம் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. அங்க ராவண ராஜ்யம் இருப்பதே இல்லை. சொர்க்கத்துல ராவண ராஜ்யம் எல்லாம் கிடையாது. மாயானா என்னன்னே தெரியாது அங்க இருக்கிறவங்களுக்கு. இச்சமயத்தில் தான் ராவண சம்பிரதாயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்துல தான் எல்லாருமே 5 விகாரத்துக்கு உட்பட்டு இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கிறது எல்லாமே இப்பதான் சொல்லி சொல்றாரு. நாம் யோக பலத்தினாலேயே உலக அரசாட்சியை பெற்றுவிடும்போது யோக பலத்தினால் குழந்தைகள் பிறக்க முடியாதா என்ன என்று இப்போது நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். நம்ம புரிய வைக்கிறோம். அவங்க கேக்குறாங்க, சொர்க்கத்துல எப்படிங்க குழந்தை பிறக்கும்னு கேக்குறாங்க. நம்ம சொல்லணும், இப்ப யோகா பலம் மூலம்தான் உலக அரசாட்சியே கிருஷ்ணருக்கு கிடைக்க போகுது. யோகா பண்ணி பண்ணி தான் அவரே வந்து உலகத்தை ஆளப் போறாரு. உலகத்தையே ஆளும்போது குழந்தை பிறக்க முடியாதான்னு சொல்லி நம்ம புரிய வைக்கிறோம். இப்ப குந்தி தேவிக்கெல்லாம் இப்போ ஏத்துக்கிறீங்கல்ல, அப்படியே சூரியனை பார்த்து மந்திரம் ஜபிச்சாங்க, கையில வந்து கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்துட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி நிறைய எல்லாருமே அந்த ராமரு லட்சுமணன் எல்லாருமே பிறந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு யாகம் வளர்த்தி அப்படிதான் பிறந்திருக்கிறாங்க. ஏன் திரௌபதியே நெருப்புல இருந்து வந்தாங்கன்னு தான் காமிச்சிருக்காங்க. யாருமே விகாரத்தின் மூலமா பிறந்தது கிடையாது. அப்ப அதெல்லாம் நம்புறீங்கல்ல, அப்ப இங்க மட்டும் ஏன் நம்ப மாட்டீங்க? இங்க மட்டும் கேள்வி கேக்குறீங்க. சொர்க்கத்துல கிருஷ்ணர் இருந்தாரு, கிருஷ்ணர் வந்து யோக பலத்தின் மூலமா எப்படி பிறந்தாருன்னு கேக்குறாங்க. அது இருப்பதே நிர்விகாரி உலகமாக. நீங்க மொத இந்த உலகம் படைக்கும் போதே பாபா அப்படிதான் படைச்சிருக்கிறாரு. தோட்டம் மாதிரி எல்லாரையும் மலரா அந்த யோக பலத்தின் மூலமா தான் குழந்தை பிறக்குது. அதாவது எண்ணத்தின் மூலமா தான் குழந்தை பிறக்குது. இப்போது நீங்கள் சூத்திரில இருந்து பிராமணரா ஆகியிருக்கிறீங்க. இப்ப நம்ம பாபா பழையபடி மாத்துறாரு. இது போல இவர்களிடம் முழு ஞானம் உள்ளது என்று மனிதர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் நல்ல விதமாக புரிய வைக்கணும். இப்ப நம்ம புரிய வைக்கிறது கூட எல்லாம் சரியா புரிய வைக்கணும். அப்பதான் அவங்க வந்து இவங்கள்ட்ட ஏதோ இருக்குது, நிறைய நாலேஜ் இருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கணும். சிறிதளவு கூட இந்த விஷயத்தை புரிந்து கொண்டார்கள் என்றால் இவர் பிராமண குலத்தினர் ஆவார் என்று புரிந்துவிடும். இப்ப நம்ம சொல்ற விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கூட உங்க பிகே தான்ன்றது நமக்கு புரிஞ்சிடும். ஒரு சிலருக்கோ இவர் பிராமண குலத்தவர் அல்ல என்று உடனே புரிந்து கொண்டு விடுவோம். சிலர் பாத்தீங்கன்னா இதுல இங்க வந்து நிறைய பேர் வருவாங்க, பலவிதமானோர் வருகிறார்கள் அல்லவா? அதனால இதுல நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. அத நடவடிக்கை வச்சு நமக்கு புரிஞ்சிரும்ன்றாரு. இவங்க பிகே இல்லைன்றத நம்ம உடனே புரிஞ்சுக்கலான்றாரு. எனவே நீங்கள் ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்பரேட் காட்ஃபாதர் என்று எழுதி பாருங்கள் என்ன ஆகிறது என்றுன்னு சொல்லி சொல்றாரு. என்னமோ இதே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்பரேட் காட்ஃபாதர்ன்ட்டு எழுதுங்க, எழுதிட்டு பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு சொல்றாரு.
பாபா சொல்றாரு, ஞான மனனம் சிந்தனை கடலை கடைந்து செய்து வார்த்தைகளை ஒன்றுபடுத்த வேண்டி இருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப சிந்தனை கடலை நம்ம கடைஞ்சி வார்த்தைகளை ஒன்றுபடுத்தணுன்றாரு. இது எந்த வார்த்தையை போட்டா எல்லாரும் வருவாங்க, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்கு இந்த நாலேஜ், இந்த ஞானம் காட்ஃபாதர் புரிய வைக்கிறார். இந்த இந்த நாலேஜை யாரு, கடவுளே புரிய வைக்கிறார் அல்லது ராஜயோகம் கற்பிக்கிறார் என்று மனுஷங்க புரிந்து கொள்ளும் வகையில் இதில் எழுதுவதற்கான மிகுந்த யுக்தி வேண்டும் சொல்றாரு. இப்ப நம்ம எது செஞ்சாலும் நம்ம சேவை செய்யும் போது இதுல நம்ம நியூஸ் பேப்பர்ல போடுறதோ இல்ல நம்ம எந்த ஒரு சேவை பண்ணாலும் நோட்டீஸ் அடிக்கிறதோ அதுல நம்ம என்ன புரிய வைக்கணும்னு சொல்றாருன்னா, இந்த நாலேஜ் கடவுளே புரிய வைக்கிறாரு, ராஜயோகத்தை கற்பிக்கிறாரு அப்படின்ட்டு மனுஷங்க புரிஞ்சுக்கிற வகையில ஏதாவது ஒரு வழிமுறைய நீங்க யுக்தியா கையாளணுன்றாரு. இந்த வார்த்தை கூட சாதாரணமானது. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி, தேவதா சாம்ராஜ்யம், இப்படி கூட எழுத சொல்றாரு. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி, தேவதா சாம்ராஜ்யம், இப்படி எழுதினா கூட அது என்னன்ட்டு பார்க்க வருவாங்க இல்லையா. மனிதர்களின் புத்தியில் பதியும் வகையில் இது போன்ற வார்த்தைகள்லாம் இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை ஆகிறது. இப்போ பிரம்மா மூலம் தான் இந்த விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை ஆகிறது. மன்மனாபவ என்பதன் பொருளே தந்தை மற்றும் ஆசையை நினைவு செய்யுங்கள். மன்மனாபவ என்ற பொருள் என்னன்னா, பாபாவை நினைக்கணும் மற்றும் சொர்க்கத்தை நினைக்கணும். நீங்கள் பிரம்மா முக வம்சாவளி பிராமண குல பூஷணர்கள், சுயதர்ஷன சக்கரதாரி ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்பொழுது அவர்களோ விஷ்ணுபுரிக்கு சுயதர்ஷன சக்கரத்தை காண்பித்திருக்கிறாங்க. கிருஷ்ணருக்கு கூட 4 புஜங்களை காண்பிக்கிறாங்க. இப்ப நம்ம தான் சுயதர்ஷன சக்கரதாரி, ஆனா அவங்க விஷ்ணுவுக்கு சுயதர்ஷன சக்கரத்தை காமிச்சிட்டாங்க. இப்ப நம்ம நாராயணன் கையில ஒரு சக்கரம், கிருஷ்ணர் கையில சக்கரம் அப்படிலாம் காமிச்சிருக்காங்க இல்லையா. எல்லா தேவிகள் கையிலுமே சக்கரம் இருக்கும். இப்ப அம்மன் கையில கூட சக்கரம் இருக்கும். ஏன்னா நம்ம தான் இங்க சுயதர்ஷன சக்கரத்தை சுத்தி தானே அந்த மாதிரி ஆகிறோம். அதனால அந்த சக்கரம் அவங்க காமிச்சிட்டாங்க. கிருஷ்ணருக்கு கூட 4 கை காமிச்சிருக்காங்க. ஏன்னா இது இல்லற மார்க்கம் இல்லையா. இப்போது அவர்களுக்கு 4 புஜங்கள் எவ்வாறு இருக்க முடியுன்றார். ஏதாவது ஒரு மனுஷனுக்கு 4 கையோட நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை இல்லையா. அந்த மாதிரி எப்படி இருக்க முடியுன்றார். தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். ஏன்னா எவ்வளவு நல்லா பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகள் மிகவுமே பரந்த புத்தியுடையவர்களாக, பாரஸ் புத்தியினராக ஆக வேண்டும். இப்ப நம்ம பிகேஸ் எப்படி இருக்கணும்னா, விசாலமான புத்தியுடையவர்களா இருக்கணும். இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க போய் சொல்லி கொடுக்கணும். கோல்டு புத்தியுடையவர்களா, பாரஸ் புத்தியுடையவர்களா மாறணும். அப்பதான் நம்ம கூட சேர்ந்தவங்களையும் நம்மள மாதிரியே மாற்ற முடியுன்றாரு. அது ஃபாரஸ்ட்னா என்னன்னா, அது யார் அது கூட சேர்றாங்களோ அவங்களும் ஃபாரஸ்டாக மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஃபாரஸ்ட் உத்தியுணர்வராக ஆகணும். அப்படியே நீங்கள் உங்களை மாதிரியே அப்படியே ஒட்டிக்க வைக்கணும், எல்லாரையும் உங்களை மாதிரியே மாற்றணும்னு சொல்கிறார். சத்தியுகத்தில் எப்படி ராஜா ராணியோ பிரஜைகள் எல்லாருமே, சொர்க்கத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா எப்படி, லட்சுமி நாராயணன் எப்படி, அதே மாதிரி தான் பிரஜைகளும் இருப்பாங்க. அவங்களுடைய குணம், அவங்களுடைய நடை உடை பாவனை, அவங்களுடைய முகம் கை கால் எல்லாமே எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பதவி தான் வேற வேற, மற்றபடி பார்க்கறதுக்கு ஆரோக்கியமா எல்லாரும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கேயே பாபா உருவாக்கிடுறாரு எல்லாரையும் அதே மாதிரி. பாரஸ்புத்தி என்று தானே கூற வேண்டும் சொல்றாரு. ஏன்னா இங்க யார் பாரஸ்புத்தி இருக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லா ஞானத்தையும் தாரணை பண்ணி மற்றவங்களுக்கும் சொல்லிடுவாங்க, அவங்க பிரஜைகளுக்கும் சொல்லிடுவாங்க. பிரஜைகளையும் அந்த மாதிரி உருவாக்கிடுவாங்க. உருவாக்கிட்டு போறதுனால தான் அங்க போய் அவங்க எல்லாருமே ராஜா பிரஜையா உருவாகிறாங்க. அது ஃபாரஸ் உலகமாகும் சொல்றாரு. இது கற்களின் உலகம். ஆனா இங்க பாருங்க, எல்லாம் கல்லு புத்தியோடையவங்க. எது தெரிஞ்சாலும் மத்தவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி புத்தி இங்க இருக்கிறவங்க எல்லாம். அதாவது சொல்லிட்டா நமக்கு போயிரும்னு நினைச்சுக்குவாங்க. இது கலியுகத்துல அந்த மாதிரி. ஆனா பாபா சொல்றாரு, நீங்க எவ்வளவு மத்தவங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நிறையன்றாரு. இறக்க இறக்க கிணறு ஊருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்க நாலேஜ் சொல்ல சொல்ல, ஞானம் புரிஞ்ச ஞானத்தை மத்தவங்க சொல்ல சொல்ல அவ்வளவு உங்களுக்கு புத்தியில ஞானம் ஊறுன்றாரு. உங்களுக்கு இந்த நாலேஜ் மனிதர்ல இருந்து தேவதை ஆவதற்காக தான் கிடைச்சிருக்குது. இந்த ஞானம் நமக்கு எதுக்காக கிடைச்சிருக்குன்னா, மனுஷன் தேவதை ஆகிறதுக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் உங்களது ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி மீண்டும் ஸ்தாபனை செய்துட்டு இருக்கிறீங்கன்றாரு. இப்ப நம்ம ராஜ்யத்தை நம்ம ஸ்ரீமத் படி நடந்துதான் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா நம்ம ராஜா ஆக முடியாது. நம்ம ராஜ்யம் எப்படி நடக்குதுன்னா, ஸ்ரீமத் படி நம்ம நடந்துதான் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கோன்றாரு. பாபா சொல்ற பேச்சு கேட்டு அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணி அதன்படிதான் இப்ப ராஜா உருவாக்கிட்டு இருக்கின்றாரு. ராஜா மகாராஜா எப்படி ஆக முடியும் என்று பாபா நமக்கு யுக்தியை சொல்றாரு. இப்ப நமக்கு ராஜா எப்படி ஆகணும், ராஜானா எப்படி ஆகணும், மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக உங்களது புத்தியில் இந்த ஞானம் நிரம்பி விடுகிறது. ராஜானா யாரு,
எல்லாம் நம்ம வந்து ஞானத்தை நல்லா படிச்சு அதை மற்றவங்களுக்கு யார் சொல்றாங்களோ புரிய வைக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா. ராஜா மகாராஜாவா எப்படி ஆகணும்ட்டு இப்போ பாபா வந்து சொல்லி கொடுக்குறாரு. மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக உங்களுடைய புத்தியில இந்த ஞானம் இப்போ நிரம்புதுன்றாரு. காலச்சக்கரம் பற்றி புரிய வைப்பது கூட மிகவும் சுலபம் தான் சொல்றாரு. இப்போ காலச்சக்கரம் எப்படி சுத்துது, இந்த திரேதாயுகம், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த நாளும் எப்படி சுத்துதுன்ற இதை கூட ஈஸியா உங்களால புரிய வைக்க முடியும். இப்போ ஒரு நாள் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். காலை காலை பொழுது வருது, அப்புறம் மதியம் வருது, அப்புறம் அப்படியே வந்து இரவு சாயங்காலம் வருது, இரவு வருது. நாலு நாலு வேலை வருது இல்லையா? வந்துட்டு திரும்ப இரவு முடிஞ்சோடனே என்ன வருது? பகல் தானே வருது. இது எங்கேயாவது நம்மளால நிறுத்த முடியுதா? இந்த சைக்கிளை உங்களால நிறுத்த முடியுதா? நிறுத்த முடியல தானே. நாள் வருது, அப்ப டே வருது, நைட் வருது. இதை யாராவது நிறுத்துங்க பார்ப்போம். நிறுத்த முடியலல்ல, வந்துட்டு தானே இருக்கு. அதே மாதிரி தான் இந்த காலச்சக்கரமும் சுழண்டுட்டு தான் இருக்கும். சத்தியம் இப்போ கலியுகம் நடக்குதுன்னா அவசியம் பகல் வரும். இது வந்து இரவுனா கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரும். அதை உங்களால் நிறுத்த முடியாது. எப்படி இப்போ நீங்கள் நைட்டு முடிஞ்சோடனே பகல் வருது நிறுத்துறீங்களா? நிறுத்த முடியல. அதே மாதிரியே சொர்க்கத்தை வந்து தான் தீரும். பூமியில நிறுத்த முடியாது. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக புரிய வைக்கலான்றாரு. இச்சமயத்தில் ஜனத்தொகை பாருங்கள் எவ்வளவு உள்ளது. இந்த நேரத்துல பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு பாருங்க. 800 கோடி தாண்டுது. சத்தியுகத்துல எவ்வளவு குறைவானவர் இருப்பாங்க. அங்க வந்து 9 லட்சம் பேர் தான் ஆரம்பத்துல நடிப்பாங்க. சங்கமமும் உள்ளது இல்லையா? இப்ப கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் நடுவுல சங்கமம் இருக்குது இல்லையா? அப்பதான் பாபா வந்து மாத்துறாரு தேவதைகளா. அப்ப இந்த பழைய பாப்புலேஷனை குறைச்சி புது பாப்புலேஷனை உருவாக்குறாரு. பிராமணர்களும் குறைவாக இருப்பார்கள் அல்லவா? ஏன்னா அவர் பேச்சு கேட்கறவங்க கொஞ்சம் பேர் தான். அதனாலதான் பாப்புலேஷன் சத்தியுகத்துல குறைஞ்சிருது. பிராமணர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க இல்லையா? பிராமணர்களின் யுகமே சிறியதுதான். சங்கம் யுகத்துல பிராமணர்கள் கொஞ்சம் பேர் தான். பிராமணர்களுக்கு பிறகுதான் தேவதைகள் விருத்தியை அடைகிறார்கள். குட்டிக்கர்ணம் ஆகிறது அல்லவா? அதாவது குட்டிக்கர்ண விளையாட்டு தான். அந்த குட்டிக்கர்ணம் போடுவாங்க இல்லையா? அதாவது நம்ம தேவதையா இருந்து சூத்திரராகிறோம். சூத்திரல இருந்து குட்டிக்கர்ணம் போட்டு தேவதை ஆகிறோம். அப்படியே ஒரு பிறவிலே மாறிடுறோம். எனவே ஏணிப்படியின் படத்துடன் கூடவே விராட ரூபம் இருந்துச்சுன்னா புரிய வைக்கிறது நல்லா தெளிவா இருக்கும். நம்ம எப்படி இறங்கணும், எப்படி குட்டிக்காரணம் போட்டு திரும்ப அந்த மாதிரி ஆக போறோம், இது எல்லாத்தையும் நம்ம இந்த 2 படத்தை வச்சு புரிய வைக்கலாம். ஏணிப்படியில எப்படி நம்ம இறங்கி வந்தோம்னு இருக்கும். விராட ரூபத்துல எப்படி நம்ம பல்ட்டி அடிச்சு கால் பாதத்துல இருந்து தலையா மாறுறோம். பிராமணரா உச்சி குடுமி பிராமணரா இருந்து எப்படி நம்ம விஷ்ணுவாக போறோன்றது நல்லா புரிய வைக்க முடியுன்றாரு. யார் உங்கள் குலத்தினராக இருப்பார்களோ அவர்களுடைய புத்தியில் படைப்பவர் மற்றும் படைப்பின் நாலேஜ் சுலபமாகவே பதிந்துவிடும். இப்ப பிகே ஆகுறாங்கன்னா அவங்க ஆதி சனாதன தேவதா தர்மமா தான் இருப்பாங்க. நல்லா ஃபாலோ பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா தேவதை தர்மத்தினரா தான் இருப்பாங்க. அவங்க வந்தா அவங்க புத்தியில கடவுள் யாரு, கடவுளுடைய நாலேஜ் நீங்க சொல்லாமலே டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். நீங்க 1 2 பாயிண்ட் சொன்னாலே புரிஞ்சிடும் அவங்களுக்கு, அப்படியே பதிஞ்சிரும்ன்றாரு. அப்புறம் அவங்களே நம்ம நல்லா வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து இது என்ன இது என்னன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இவங்க சொர்க்கத்துக்கு வரவங்கன்ட்டு. இவர் நமது குலத்தினரா இல்லையா என்பது அவர்களுடைய முகத்தின் மூலமாகவே கூட தெரிய வந்துவிடுன்றார். பாபா எப்படி கண்டுபிடிக்கிறது? போய் எல்லார்ட்டையும் ஞானத்தை சொல்லினுக்கிறோம். சிலர் நம்மளே கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. தெரிஞ்சுக்கணும் அவங்க நம்ம தர்மம் கிடையாது. எதுக்கு அவங்கள்ட்ட போயிட்டு ஞானத்தை வேஸ்டா சொல்லிக்கிட்டு. பாபா தான் சொல்றாரு, நீங்க முகத்தின் மூலமே கண்டுபிடிக்க முடியும். நமது குலத்தினராக இல்லை என்றால் தோசைகள் மாதிரி உணர்ச்சியற்று கேட்பாங்க. இப்ப நீங்க நம்ம குலமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவுதான் புரிய வச்சாலும் அந்த முகத்துல ஒரு ஒரு உணர்ச்சியே இருக்காது. தோசைக்கல் மாதிரி இருப்பாங்க. அந்த தோசைக்கல்ல எவ்வளவு தண்ணி தெளிச்சாலும் என்ன ஆகும்? அப்படியே எவாப்ரேட் ஆயிடும் இல்லையா? அது மாதிரிதான் நீங்க ஞானத்தை போட்டாலும் புத்தியில ஒண்ணுமே புரியாது. அவங்களுக்கு ஞானமே எடுத்துக்காது, உள்ளாரையே எடுத்துக்காது, புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்மளையே ஒரு மாதிரியா பார்த்துட்டு போவாங்க. அதனால அவங்களாம் நம்ம குலம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கங்கன்றாரு. அப்ப அவங்கள்ட்ட போய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நிறைய யுக்தி இருக்குது. யார் அறிவாளியாக இருப்பாரோ அவர் கவனத்துடன் கேட்பாங்க. ஆனா இதே வந்து நம்ம தர்மம் அப்படின்னா நல்லா அறிவாளியா இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து கவனத்தோட கேட்பாங்க. நம்ம சொல்றத ஆர்வமா கேட்பாங்க. ஒரு முறை யாருக்காவது முழுமையாக அம்பு போல பதிந்தது என்றால் பின் வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு சிலருக்கு நல்லா முழுமையா அம்பு மாதிரி பதிஞ்சிரும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சென்டருக்கு வந்துக்கினே இருப்பாங்க. வந்து வந்து நிறைய வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. இது வந்து நம்ம வந்து வெறும் ஹிந்து தர்மத்துல இருக்கிறவங்க தான் வருவாங்கன்னு கிடையாது. நீங்க முஸ்லீம் தர்மம், கிறிஸ்துவ தர்மத்துல கூட சிலர் இருப்பாங்க. மாற்றல் ஆகி போயிருப்பாங்க. அவங்களுக்கு போய் நீங்க சில பேருக்கு ஞானத்தை புரிய வச்சுங்க. சில முஸ்லீம்ஸே சென்டருக்கு வராங்க. வந்து ஞானத்தை கேட்குறாங்க. ரொம்ப ஆர்வமா கேட்குறாங்க முஸ்லீம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது மாற்றல் ஆகி போயிருக்கிறாங்க. ஆதி சனாதன தேவதா தர்மம் தான். வேற வேற தர்மத்துக்கு மாற்றல் ஆகி போயிருக்காங்க. அவங்க எல்லாம் கடைசியா நம்மளுடைய இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு வந்துருவாங்க.
அதான் பாபா சொல்றாரு, யாருக்கு நல்ல அம்பு மாதிரி பதிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து வந்து கேட்பாங்கன்றாரு. ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க. மேலும் யாராவது நல்ல மலராக இருந்தால் தானாகவே தினமும் வந்து முழுமையாக புரிந்து கொண்டு போய்விடுவாங்க. சிலர் வந்து ரொம்ப கிராஸ் கேள்வியா கேட்பாங்க. ஏன்னா அவங்க மனசுல நிறைய கேள்வி இருக்கும் இல்லையா, அதில் கேட்பாங்க. யார் நல்ல மலராக இருக்கிறாங்களோ அவங்க டெய்லி வந்து முரளியை கேட்டு கேட்டு நல்லா முழுசா புரிஞ்சுட்டு போயிடுவாங்கன்றாரு. படங்கள் மூலமாக யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள முடியும். பாபா சொல்றாரு, இந்த 7 நாள் கோர்ஸ்ல பாபா நமக்கு கொடுத்துருக்காருல படம், ஆத்மா, பரமாத்மா, சிருஷ்டி சக்கரம், ஏணிப்படி, கல்பவிருட்ச மரம், இது எல்லாத்தையுமே பாபா வந்து அந்த படத்தை காமிச்சு நீங்க புரிய வச்சிடலான்றாரு. இதுவோ உண்மையில் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை தந்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் கேட்காமலேயே தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள். பாபா சொல்றார் பாருங்க, சிலர் வந்து நம்ம கேட்காமலே வந்து அவங்களே புரிஞ்சுட்டு போயிடுவாங்கன்றாரு. கேள்வி கூட கேட்க மாட்டாங்க, அவங்களே நம்ம அந்த படத்தை காட்டும் போதே கரெக்டு தான், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்குன்ட்டு புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. ஒரு சிலரோ நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் ஒன்றும் புரியாமல் இருப்பார்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டு கேட்டு ஒன்றும் அவங்க ஞானமே புரியாது. பிறகும் நம்ம புரிய வைக்க வேண்டியதா உள்ளதுன்றாரு. குழப்பமும் செய்யக்கூடாது, குழப்பம்லாம் செஞ்சிடக்கூடாது. பிறகு சொல்வாங்க, இறைவன் உங்களை காப்பாற்றுறது கூட இல்லைன்ட்டு நம்மளே சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போது அவர் என்ன பாதுகாப்பு அளிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆனா நமக்கு தான் தெரியும், கடவுள் நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்மளை சேவை செய்ய வைக்கிறதே அவர் தான், நம்ம வாழ்க்கையில நமக்கு துணைவனா இருக்கிறது அவர் தான்ன்றது நமக்கு தான் தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க வந்து நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களை கடவுள் காப்பாற்றுறது கூட இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்கன்றாரு. கர்மங்களின் கணக்கு வழக்கோ ஒவ்வொருவரும் தங்களுடையதை தீர்க்க வேண்டியே உள்ளது. இப்ப நமக்கு நடக்கிறதெல்லாம் வச்சு அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, நீங்க இங்க போய் மட்டும் உங்களுக்கு என்ன கடவுள் காப்பாத்துறாரா, உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே பாபா சொல்றாரு, அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா கர்மங்களின் கணக்கு வழக்கு இருக்கு இல்லையா, அது ஒவ்வொருவரும் அவங்கவுங்கள்ட்ட அவங்கவுங்களே தான் தீர்க்க வேண்டிய உள்ளது இல்லையா. இப்ப நம்ம வந்து ஒரு சில விஷயம் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட 5000 கடன் வாங்கியிருப்போம். அதனால நமக்கு வந்து அவங்கள்ட்ட போய் இந்த இந்த பிறவில 5000 நம்ம தொலைக்க வேண்டியதா இருக்கும், இல்லைன்னா அங்க கொண்டு போய் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சிலது நமக்கு லாஸ் வர வேண்டியதெல்லாம் இருக்கும். அது ஏன்னா நம்ம போன பிறவில பண்ண தப்பா இருக்கும், அதனால ஏதாவது ஒரு லாஸ் வந்து நமக்கு நடந்திருக்கும். இல்ல ஒரு ஏதாவது இழப்பு, ஏதாவது ஒரு உறவினர்களோட இழப்புன்னா அது வந்து அவங்களோட பார்ட் முடிஞ்சிடுச்சு, அதனால அவங்க கிளம்பியிருப்பாங்க அந்த டைமுக்கு. கடைசியில நம்ம பிகே ஆனதும் அது நடந்திருக்கும். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, இங்க வந்து தான் உங்களுக்கு இப்படி நடந்தது இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, இங்க வரலைன்னா கூட அந்த இழப்பு நடந்து தான் இருக்கும். ஏன்னா அவங்க டைம் பிரகாரம் அவங்க போய் தான் ஆகணும் இல்லையா. இந்த பிகே ஆகலைன்னா கூட அந்த விஷயம் அப்படியே தான் நடந்திருக்கும். ஏன்னா பிகே ஆகாதவங்களுக்கு கூட இப்ப நிறைய பேருக்கு எல்லாம் தான் நடக்குது. உலகத்துல நடக்காத விஷயம்லாம் கிடையாது, உலகத்துல நடக்கிறவங்களோட நமக்கு கம்மியா தான் நடக்குது எல்லாமே. அதனால பாபா சொல்றாரு, கர்மங்களின் கணக்கு வழக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்கள்த தீர்க்க வேண்டியதா இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க அப்படிலாம் சொல்லிடுறாங்கன்றாரு. இப்படியும் நிறைய பேர் இருக்கிறார்கள், உடல்நிலை கெட்டுவிட்டது என்றால் காப்பாற்றுங்கள் என்பார்கள். இப்படியும் நிறைய பேர் சொல்றாங்களாம், உடம்பு சரியில்லைன்னா எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க. நானும் பதிதர்களை தூய்மைப்படுத்த வந்திருக்கிறேன் என்று பாபா சொல்றார். பாபா சொல்றார், நான் இங்க காப்பாத்த வரல, உடம்பெல்லாம் காப்பாத்தி திரும்ப உயிர் கொடுக்க நான் வரல, நான் வந்திருக்கிறதே ஆத்மாவை தூய்மைப்படுத்த தான். ஆத்மாவுக்கும் ஞானத்தை சொல்லி புரிய வச்சு ஆத்மாவை சக்திசாலியா ஆக்கிட்டு போக தான் வந்திருக்கேன், உங்க உடம்ப காப்பாத்தலாம் நான் வரலன்றாரு. உடம்புல பிரச்சனை நோயினா அதெல்லாம் பாபா காப்பாற்ற மாட்டாரு, அதுக்கு டாக்டர்கிட்ட தான் போனோம். இந்த தொழிலை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரு. இந்த தொழில் பாபாவோட தொழிலை நம்மளும் கத்துக்க சொல்றாரு. தந்தை 5 விகாரங்கள் மீது வெற்றி அடையுமாறு இப்ப செய்யறாரு. இப்ப பாபா நம்மள இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இதை வெல்றதுக்கான யுக்தியை நமக்கு சொல்றாரு. எனவே அவை மேலும் பலத்துடன் உங்களுக்கு எதிர்க்கும். இப்போ இவ்வளோ நாள் நம்ம 5 விகாரத்தோட தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதாவது இந்த பிகே ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம அப்படிதான் இருந்தோம். ஆனா வந்து இப்ப திடீர்னு பாபா குழந்தை ஆனதும் அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் வந்து மாயா. அந்த மாயா வந்து நம்மள ரொம்ப பலத்தோட எதிர்க்கும்னு சொல்லி சொல்றாரு. நீ இவ்வளோ நாள் என் கூட இருந்த, இப்ப சிவன் கூட போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பலமா வந்து எதிர்க்கும். இந்த 5 விகாரம் எதிர்க்கும்னா அது வந்து ஒரு வெளியில இருந்து ஒரு ஆள் மாதிரிலாம் வந்து அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. நமக்குள்ளாரையே அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த காமம், கோபம், அந்த ஆசை எல்லாமே அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இந்த அஞ்சு அஞ்சு எண்ணங்கள் இருக்கு இல்லையா, நான்ற எண்ணம், அந்த எண்ணம் தேக உணர்வுலாம் அதிகமா விட நம்ம முன்ன அப்படி இருந்தே இருக்க மாட்டோம். ஆனா இங்க பிகே ஆனது தான் அந்த மாதிரி நமக்கு எல்லாமே அதிகமாகிற மாதிரி இருக்கும். அதாவது மெடிசின் கொடுத்தா எப்படி நோய் அதிகரிக்குதோ, இப்போ ஒரு ஃபீவர் அடிக்குது, நம்ம வந்து ஒரு மெடிசன் போடுறோம், அந்த மெடிசன் போட்ட உடனே அதிகமாக ஃபீவர் அடிக்கும்.
அப்புறமா இன்னும் 2 மெடிசன் குடுத்தோனே தான் அந்த ஃபீவர் அடங்கும். அந்த மாரி தான் அந்த ஞானம் உள்ள போனோனே 5 விகாரமும் அதிகமாகும். அதிகமாகுதுன்னா எண்ணத்துல தான் வரும். அப்ப நம்ம எண்ணத்துல அந்த புயல வந்து வெல்லணும். அதுக்கு தான் பாபா வந்து இங்க நீங்க வந்த உடனே உங்கள மேலும் பலத்தோட உங்கள எதிர்கொள்றாரு. விகாரத்தின் புயல் மிகவுமே பலமாக வருகிறது. பாபா சொல்றாரு, அப்ப இன்னும் அதிகமா அந்த எண்ணங்கள் வரும். தந்தையினுடையவர் ஆகும்போது இந்த எல்லா வியாதிகளும் கொந்தளிக்கும். கொந்தளிச்சு மேலும் வரும் என்று தந்தை சொல்றாரு. இப்ப பாபாவே சொல்றாரு, இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வந்து நமக்குள்ளார ஆத்மாக்குள்ளார அதிகமா அந்த வியாதி அதிகமாகும். அதிகமாகி மேல வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. புயல்கள் பலமாக வரும். அப்போ வந்து நமக்குள்ளாரையும் அந்த வீண் எண்ணங்கள் வரும். வெளியில இருந்தும் நமக்கு வந்து யாராவது ஏதாவது பேசுறாங்க ஏதாவதுன்னா நமக்கு டென்ஷன் ஆகும். அதிகமா முன்ன இருந்ததை விட நமக்கு அந்த வியாதி அதிகமாகுன்றாரு. புயல்கள் பலமாக வருன்றாரு. பற்று சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நமக்கு புயல் வந்து அதிகமா வருன்றாரு. முழுமையான குத்து சண்டை உள்ளதுன்றாரு. அதாவது பிகே ஆன பிறகு நமக்கு இந்த மாதிரி முழுமையான குத்து சண்டை நடக்குது. இது யாரு வந்து இது முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். முயற்சியே பண்ணாதவங்களுக்கு அதிகமா வராது. ஏன்னா அவங்க ஏற்கனவே மாயா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்க அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா யார் முயற்சி பண்ணி இதை விடணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த 5 விகாரத்தை விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி புயல் வந்து பலமா அடிக்கும்ன்றாரு. நல்ல நல்ல பயில்வான்களை கூட தோற்கடித்து விடுகிறது. ஆனா யாரெல்லாம் நல்ல நல்ல மகாரதிகள், பயில்வான்கள் நல்லா யோகா பண்றாங்க, நல்லா ஞானத்தை படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நிறைய அஹ், புயல்லாம் மாயா புயல்லாம் வீசி அவங்களே தோற்கடிக்க முயற்சி செய்கின்றார். கூறுகிறார்கள், விரும்பாவுடனும் கூட தீய பார்வை ஏற்பட்டு விடுகிறது என்று. அப்ப நிறைய குழந்தைகள் வந்து பாபாட்ட லெட்டர் எழுதுறாங்க. சொல்றாங்க, பாபா நாங்க நினைக்கல, ஆனாலும் தீய பார்வையை வந்து நாங்க பாக்குற மாதிரி ஆயிடுது. ரெஜிஸ்டர் கெட்டு போயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்டர் கெட்டு போயிடும். பிகே ஆனதுல இருந்து பாபா எல்லாரையும் நோட் பண்ணி, அதாவது நமக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் உருவாகிருது. அவர் நோட் பண்ண மாட்டாரு. நமக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் உருவாயிடுது. அதுல வந்து நம்ம செய்யற தப்புலாம் பதிவாயிட்டே வருது. அதை தான் செக் பண்ணுவாரு. அதை தான் செக் பண்ணி பதவி கொடுப்பாரு. நம்ம பிகே ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்க மாட்டாரு. பரிசா ஆன பிறகு பார்க்க மாட்டாரு. இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ரெஜிஸ்டரை தான் பார்ப்பாரு. அதை வச்சு தான் மார்க் போடுவார். 50 மார்க் மேலே எடுத்தோம்னா நம்ம வந்து பாஸ் ஆயிடுவோம். அது கீழே எடுத்தோம்னா நம்ம ஃபெயில் ஆயிடும். அதனால ரெஜிஸ்டர் உங்களுக்கு கெட்டு போயிடுன்றாரு. தீய பார்வை உடையவர்களிடம் பேசக்கூடாது. இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா, யாரெல்லாம் தீய பார்வை பார்க்குறாங்களோ அவங்களோட சேர்ந்துட்டு நீங்கள் இருக்கக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாது. பாபா எல்லா சென்டர்களின் குழந்தைகளுக்கும் இப்போ புரிய வைக்கிறாரு. இப்போ இன்னைக்கு பாபா சொல்றாரு, எல்லா சென்டரில் உள்ள குழந்தைகளுக்கும் இப்போ சொல்றாரு பாபா, தீய பார்வை உடையவர்கள் மிகவும் ஏராளமாக இருக்கிறாங்க. சென்டரில் வராங்க பிகே தானே நல்லவங்கன்னு நினச்சிடாதீங்க. எல்லாரும் நல்லவங்க கிடையாது. பிகே ஆயிட்டாலே உடனே நல்லவங்கன்னு நினைச்ச கூடாது. எல்லாருக்கிட்டையும் தீய பார்வை இருக்குது. தீய பார்வையுடையவர்கள் மிக ஏராளமாக இருக்கிறாங்கன்றாரு. பெயரை கூறிவிட்டால் இன்னுமே துரோகி ஆகி விடுவார்கள். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி தீய பார்வை பார்க்குறாங்கன்ட்டு சொன்னா இன்னும் பாபாவுக்கு துரோகி ஆயிடுவாங்களாம். அதனால சொல்ல மாட்டாராம். தங்களை சர்வ நாசம் அழித்துக் கொள்பவர்கள் தவறான காரியம் செய்ய முற்படுகிறார்கள். அவங்களுக்கு அவங்களே தலை மேல அகாசுரன் ஏதோ ஒரு ஒரு அசுரன் கதை கூட இருக்குது. ஏதோ தலை மேல சிவன் தலை மேலே கைய வைக்க போயிட்டாராம். வரம் கொடுத்தவன் தலை மேலே கைய வைக்கிற மாதிரி சர்வ நாசம் பண்ணிக்கிறாங்க. அவங்க தலைமையிலே அவங்க கைய வச்சுக்குவாங்க கடைசியில. அந்த மாதிரி தங்களை அழித்துக் கொள்வார்கள், தவறான காரியம் செய்ய முற்படுகிறார்கள் சொல்றாரு. அதாவது பாபா கிட்டே வந்துட்டு ஞானத்தையும் கேட்டுட்டு தவறான வழியில போயிடுறாங்கன்னு சொல்றாரு. காம விகாரம் மூக்கை பிடித்து விடுகிறதுன்னு சொல்றாரு. மோசமான விகாரம் வந்து காம விகாரம்னு சொல்றாரு. மாயை விடுவது இல்லை, மாயா அவங்கள விடுறதில்ல. தீய செயல், தீய பார்வை, தீய வார்த்தைகள் வெளிப்படுகின்றன. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்ன ஆயிடுது, செயல் வந்து தீயதா மாறிடுது. பார்வை கூட தீயதா மாறுது. எல்லாரையும் பார்த்தாலே தப்பு தப்பாவே பார்க்க வேண்டியது, தவறாவே பார்க்க வேண்டியது, அந்த மாதிரி ஆயிடுது. தீய வார்த்தைகள் கூட பேசும்போது கூட தீய வார்த்தைகள் வந்து சண்டை போடுறது, கை நீட்டுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமே வெளிப்படுகின்றனர் சொல்றாரு. தீய நடத்தை ஆகிவிடுகிறது. அப்புறம் அவங்களோட ரெஜிஸ்ட்ரே கெட்டு போயிடுது. அவங்களோட ரெஜிஸ்டர் எப்படி இருக்குன்னா, பிகே ஆனதும் அவங்க ரெஜிஸ்டர் கெட்டு போயிடுது, தீய நடத்தை ஆகிடுது. எனவே மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பாபா அதனால சொல்றாரு, இந்த மாதிரி நோய் அதிகரிக்கும் தான். இதுல நீங்க வந்து மெடிசைன் போட்டதுனால அதிகரிக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மெடிசைன் போடுங்க. திரும்ப திரும்ப ஞானத்தை படிங்க. திரும்ப திரும்ப பாபா யோகா பண்ணுங்க. அப்போ வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் வராது. ரெஜிஸ்டர் ஒழுங்கா இருக்கும்னு சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் கண்காட்சி ஆகியவற்றை நடத்தும் பொழுது யாருமே சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில் அப்பேற்பட்ட ஏதாவது யுக்தியை கையாளுங்கள். இப்போ நம்ம கண்காட்சியெல்லாம் வைக்கும் போது
யாருமே சுலபமாக புரிந்து கொள்ற வகையில ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது நீங்க ஒரு யுக்தியை வந்து உருவாக்குங்கன்றாரு. இந்த கீதா ஞானத்தை சுயம் தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இதில் எந்த ஒரு சாஸ்திரம் ஆகியவற்றின் விஷயமே கிடையாது. இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறது கடவுள் தான். இதுல எந்த ஒரு சாஸ்திரம்லாம் கிடையாதுன்றாரு. இதுவோ படிப்பு ஆகும். இது கடவுளே சொல்லி கொடுக்குற படிப்பு. டீச்சர் ஆகி வந்து சொல்லி கொடுக்குறாரு. அவர் கையில புத்தகம்லாம் எடுத்துன்னு வரல. கீதையின் புத்தகமும் இங்க இல்லைன்னு சொல்றாரு. தந்தை வந்து கற்பிக்கிறார். கையில் புத்தகத்தை எடுக்கிறாரா என்ன? இப்போ டீச்சர்லாம் ஸ்கூலுக்கு கையில புக் எடுத்துன்னு வருவாங்களா? அந்த மாதிரி பாபா இங்க வராரு. புத்தியில தான் ஞானத்தை எடுத்துன்னு வராரு. கையில ஒன்றும் புக்கெல்லாம் எடுத்துன்னு வரல. ஏன்னா அவர் கையே கிடையாது இல்லையா? அவர் வந்து புத்தியில தான் ஞானத்தை வச்சிருக்கிறாரு. அதை தான் நமக்கு சொல்றாரு. பிறகு இந்த கீதை என்ற பெயர் எங்கிருந்து வந்தது? பிறகு எல்லா தர்ம சாஸ்திரங்களும் பின்னால் தான் வருகின்றன. பாருங்க, கீதை என்ற பெயர் எப்படி வந்துச்சு? அதுக்கப்புறம் தான் எல்லா தர்ம சாஸ்திரம் வந்திருக்குன்றாரு. எத்தனை அநேக மடங்கள் வழிகள்லாம் இருக்குது. இப்ப எல்லாவற்றிற்கும் அதன் அதன் சாஸ்திரங்கள் வர இருக்குன்றாரு. கிளைகள் கொடிகள் என்னவெல்லாம் உள்ளனவோ, சிறிய சிறிய மடங்கள் கொள்கைகள் அவற்றிற்கும் அதன் அதன் சாஸ்திரங்கள் இருக்குதுன்றாரு. இப்ப இந்த முழு மரத்திலே பாத்தீங்கன்னா தனித்தனியா கிளை கொடின்ட்டு போகுது. அதாவது சன்னியாசி தர்மம், சந்நியாச தர்மம், அப்புறம் முஸ்லீம் தர்மம், இஸ்லாம் தர்மம், கிறிஸ்துவ தர்மம், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு மடம், அதுல வேற பிரிவு, அதுல வேற ஒரு கொள்கைகள் தனியா வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு ஒரு சாஸ்திரம் உருவாகி இருக்குன்னு சொல்றாரு. எனவே அவை எல்லாமே குழந்தை குட்டிகள் ஆகின்றன. ஆனா எல்லாத்துக்கும் தாய் வந்து கீதை தான். ஆனா எல்லாமே இது எல்லாமே குழந்தை குட்டிகள் ஆகுதுன்றாரு. ஆனால் அவற்றினால் முக்தி கிடைக்காது. ஆனா நீங்க மற்ற மற்ற அந்த சாஸ்திரங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு முக்தி கிடைக்காது. சர்வ சாஸ்திரங்களின் தாய் சிரோன்மணி கீதை என்று பாடப்பட்டுள்ளது. கீதைன்றது தான் சிவபகவானே சொன்னது. அந்த கீதையோட சாரம் தான் அது எழுதியிருப்பாங்க. எது நடந்ததோ நன்றாக நடந்தது, அது கிருஷ்ணர் சொன்னதா சொல்லியிருப்பாங்க. ஆனா இது சிவன் சொன்னது தான். இப்ப நாடகத்தை பத்தி சொல்லியிருக்காருல, நமக்கு எது நடந்தாலும் அது நாடகம், டிராமா, இந்த கேடயத்தை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. எதுவுமே புதுசு இல்லை. போன கல்பம் என்ன நினைச்சோ அதான் நடக்குது. இதெல்லாம் வந்து யார் சொன்னதுன்னா சிவபாபா சொன்ன கீதையில தான் இருக்கு. அதனால எல்லா சாஸ்திரங்களோட தாய் வந்து சிரோன்மணி கீதை என்று பாடப்பட்டுள்ளது. அது ஏற்கனவே பாடப்பட்டிருக்குன்றாரு. கீதையின் ஞானம் கூட கூறுபவர்கள் இருப்பார்கள் அல்லவா? எனவே இந்த ஞானத்தை தந்தை தான் வந்து நமக்கு கொடுக்கிறாரு. கையில் ஏதாவது சாஸ்திரங்கள் ஆகியவை இருக்கிறதா என்ன? சிவபாபா ஏதாவது சாஸ்திரம் எடுத்துட்டு வராரா என்ன? நான் கூட சாஸ்திரம் படித்தது இல்லை, உங்களுக்கும் கற்பிப்பது இல்லை. அவர்கள் கற்கிறார்கள், கற்பிக்கிறார்கள். பாபா சொல்றாரு, நான் கூட சாஸ்திரம் எல்லாம் படிச்சது இல்லை சிவபாபா. உங்களுக்கு நான் சாஸ்திரத்தெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கல. அவங்க வந்து அதெல்லாம் படிக்கிறாங்க, அதை சொல்லி கொடுக்குறாங்க. இங்க சாஸ்திரங்கள் விஷயமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க நமக்கு என்ன பாடம் எடுக்கிறாரு? ஆத்மா பரமாத்மா சிஷி சக்கரத்துடைய ஞானம். எப்படி வந்து இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சு ராஜயோகம் கற்பித்து நம்மளை வந்து ராஜா, அந்த கர்மேந்திரங்களுக்கு ராஜா ஆக்குறாரு. சோல் கான்சியஸ் கொண்டு வராரு. ஆத்மா உடலை விட்டு எப்படி போறது என்ற பயிற்சி கொடுக்குறாரு. அப்புறம் ராஜாவாக்கிடுறாரு. அவ்வளவுதான். ராஜாவாக்கி அடுத்த பிறவில ராஜாவா நம்மளை ஆக்குறதுக்கான முயற்சி செய்யறாரு. அவர் மற்ற சாஸ்திரம்லாம் அவர் கதை காலட்சேபம்லாம் இங்க நமக்கு சொல்லல. பக்தியின் விஷயம்லாம் இங்க கிடையாதுன்றாரு. தந்தை இருப்பதே நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவராக இருக்கிறாரு. அவர் எல்லா ஞானமும் தெரியும். நான் உங்களுக்கு எல்லா வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை தான் சொல்றேன்றாரு. இப்ப ராமாயணம், மகாபாரதம், இந்த கதை இருக்கு இல்லையா? இந்த கதை யாருடையது? இங்க அதாவது ஒரிஜினலா நடந்தது, அதை அவங்க கதையா எழுதிட்டாங்க. அதை வந்து கம்பேர் பண்ணி நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார். அந்த சாரத்தை நமக்கு சொல்றாரு. முக்கியமானவையே 4 தர்மங்களின் 4 தர்ம சாஸ்திரங்கள் தான் சொல்லி சொல்றாரு. முக்கியமானது 4 தர்ம சாஸ்திரம் தான். கீதை ஒண்ணு, அப்புறம் இஸ்லாம் தர்மம் வந்து குரானு, அப்புறம் வந்து பைபிள், அப்புறம் புத்தருடையதா அதான் நினைக்கிறேன். 4 தர்ம சாஸ்திரங்கள் இருக்குன்னு சொல்றாரு. பிராமண தர்மத்திற்கென்று ஏதாவது புத்தகம் உள்ளதா என்ன? பாபா கேக்குறாரு. இப்ப நம்ம பிகேவா இருக்கோம்ல, நமக்கு ஏதாவது புக் இருக்குதா இல்லையா, இருக்குதா என்னன்னு கேக்குறாரு. எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பாருங்கன்றாரு. இவை அனைத்தையுமே தந்தை தான் வந்து விளக்கமா நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்ப நமக்கெல்லாம் எந்த புத்தகமும் கிடையாது. ஆனா ஏன்னா அவர் சொன்னதுதான் உண்மையான கீதை. அந்த உண்மையான கீதையை தான் உலகம் ஃபுல்லா படிக்குது கடைசியா. அப்ப ஒரே வழி, ஒரே தர்மம், ஒரே இதையே கொண்டு வந்துடுறாரு. இங்க எந்த ஒரு சாஸ்திரமோ புக்கோ கிடையாதுன்ட்டாரு. இது கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு. இப்ப நமக்கு விளக்கமா புரிய வைக்கிறாரு. மனிதர்கள் எல்லோருமே கல்புத்தியதான் இப்ப இருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு ஏழை ஆகிட்டாங்க. ஏன் நம்மளாம் இப்ப ஏழை ஆயிட்டோம்? ஏன்னா கல்லு புத்தியா இருந்ததுனாலதான் இப்படி ஆயிட்டீங்கன்றாரு. தங்க புத்தியா எப்ப ஆகுதோ அப்ப நீங்க பணக்காரர் ஆயிட்டீங்கன்றாரு. தேவதைகள் கோல்டன் ஏஜில் சத்தியுகத்துல இருந்தாங்க. அங்கு தங்க மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கும். தங்க சுரங்கங்கள் இருந்தன. சுரங்கத்துல தங்கமா கொட்டி கிடக்கும். அதை அப்படியே உடைச்சு உடைச்சு கொண்டு வந்து கல்லாக்கி அதெல்லாம் மாளிகையா கட்டுவாங்க. இப்போதோ உண்மையான தங்கமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, ஒரு
24 கேரட் கோல்டு கூட கிடையாது. எல்லாமே பித்தளை, எல்லாமே பித்தலாட்டம் தான். உண்மையே கிடையாதுன்றாரு. முழு கதையும் பாரதத்தை பொறுத்து தான் இப்ப இருக்குதுன்றாரு. எல்லாமே இப்ப இந்த டிராமாவே எதை எதை பொறுத்து இருக்குன்னா, இந்தியாவை பொறுத்து தான் இருக்குது. இதே பாரதம் தான் தங்க குருவியா இருந்துச்சு, இதே பாரதம் இப்ப ஏழையா இருக்குன்றாரு. நீங்கள் தேவி தேவதைகள் தங்க புத்தினராக ஒரு காலத்துல இருந்தீங்க. நீங்க தங்க புத்தியா இருக்கும்போது இந்த பாரதமும் தங்கமா இருந்துச்சு. நீங்க கல் புத்தி ஆகும்போது இந்த பாரதமும் இப்படி ஆயிடுச்சுன்றாரு. உலகத்தின் மீது ஆட்சி புரிந்து கொண்டிருந்தீர்கள். நீங்க தான் உலகத்தையே ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தீங்க. இப்போது நினைவுக்கு உங்களுக்கு வந்துருச்சு. நாம் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தோம், பிறகு நரகத்தின் அதிபதியா ஆனோம். இப்போது மீண்டும் தங்க புத்தி ஆகிறோம். ஞானம் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில இருக்குதுன்றாரு. இதை நீங்க மற்றவங்களுக்கு போய் புரிய வைக்கணும். இது எல்லாமே இது வந்து யார் நம்புறாங்களோ அவங்க தான் நம்புவாங்க. ஏன்னா தேவதைகளை யார் நடிச்சாங்களோ அவங்க நம்புவாங்க. நாடகப்படி பாட்டானது நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப எல்லாமே டிராமா படி அங்கங்க அவன் அவன் ஆட்டு விப்பான்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப பாட்டு வந்து எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்குது. எல்லாம் தானா ஓடி வந்துருவாங்கன்றாரு. ஒரு டைம் வரும், எல்லாருக்கும் புரியும் இந்த ஞானம் சொல்றாரு. என்ன நேரம் காலம் கடந்து போகிறதோ அது மிக சரியாகவே நடக்கிறதுன்றாரு. இப்ப டைம் என்ன, காலம் என்ன இப்ப கடந்து போயிட்டு இருக்கோ அக்யூரேட்டா நடக்குதுன்றாரு. இதுல வந்து எந்த தப்புமே கிடையாது. எல்லாம் கரெக்டா அக்யூரேட்டா நடக்குதுன்றாரு. இதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம். ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, இந்த டிராமால ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் நீங்க வந்து கேள்வியே கேட்க தேவையில்ல. எல்லாமே கடந்து போகிறது அக்யூரேட்டா நடக்குதுன்றாரு. பிறகு புருஷார்த்தத்தை செவிப்பார் தான் இல்லையா, அப்புறம் முயற்சி பண்ண வைப்பார் தான் இல்லையா. அவர் தான் நம்மளை முயற்சி பண்ண வைக்கிறதே. 2 அடி கொடுப்பாரு டிராமால, உடனே ஓடி வந்துருவோம் பாபாட்ட. அவர் தான் நம்மளை முயற்சி செய்ய வைக்கிறாரே சொல்லி சொல்றாரு. சுயம் பகவான் நம்மை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்கான புருஷார்த்தத்தை செய்விக்கிறார் என்ற போதை இப்போ எந்த குழந்தைகளுக்கு இருக்கிறதோ அவர்களுடைய முகம் எப்படி இருக்கும்னா, மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸா முதல் தரமான மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இப்போ இந்த ஞானத்துல நம்பிக்கை வச்சு கடவுளே என்ன சொர்க்கத்துக்கு அதிபதியா ஆக்குறாரு அப்படின்ற முயற்சி செய்ய வைக்கிறாருன்ற போதை மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க முகம் எப்படி இருக்கும்னா, முதல் தரமான மகிழ்ச்சி நிறைந்த முகமா இருக்கும்ன்றாரு. ரமணீகரமா இருக்கும். மம்மா பாபாலாம் எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கும். தந்தை வருவது கூட குழந்தைகளை முயற்சி செய்விக்கத்தான். கடவுள் வர்றதே எதுக்காகன்னா முயற்சி செய்விக்க தான் வராரு. இப்ப வெளி உலகத்துல போடா ஆண்டவனே என் பக்கம்னு சொல்றாங்க, ஆனா கடவுளே தெரியாது. அவங்களே அந்த போதையில இருக்கும்போது நமக்கு கடவுளே தெரியும். அவர் தான் நம்மளை படிக்க வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம எவ்வளவு போதையில இருக்கணும். ஆண்டவனே என் பக்கம், அது உண்மைதான் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். பிராலப்தம் பெற செய்வதற்காக தான் கடவுளே இப்ப நம்மள முயற்சி செய்ய வைக்கிறாரு. எதுக்கு முயற்சி செய்ய வைக்கிறாருன்னா, பிராப்தி அடைவதற்காக தான். இதுவும் நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. உலகத்தில் யாராவது ஏதாவது அறிஞ்சிருக்கிறார்களா என்ன? உலகத்துல யாருக்காவது ஏதாவது தெரியுமா? நமக்கு தான் எல்லாம் தெரியும். ஹெவன் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காக கடவுளே வந்து புருஷார்த்தம் செய்ய வைக்கிறார். எனவே குஷி இருக்கணும் இல்லையா? முகம் மிகவுமே முதல் தரமாக குஷி நிறைந்ததாக இருக்க வேண்டும். முகத்தை பார்த்தா எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். அப்படியே முகம் மலர்ந்து அந்த தேவதைகள் முகம் எப்படி இருக்கு அந்த மாதிரி உங்க முகம் மாறணும்ன்றாரு. தந்தையின் நினைவு இருந்தால் நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்க அப்பாவை மட்டும் நினைச்சீங்கன்னா எப்பயுமே உங்க முகம் எப்படி இருக்கும்? குஷியா இருக்கும். நீங்க ஏன் உங்க முகம் எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க இந்த உலகத்துல இருக்கிறவங்களெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் உங்க முகம்ன்றாரு. நீங்க என்ன நினைங்க, உங்க முகம் வந்து மகிழ்ச்சியா இருக்கும்ன்றாரு. தந்தையை மறப்பதாலேயே மனத்தளர்ச்சி ஏற்படுகிறது. அவரை மறக்கறதுனாலதான் மனசு என்ன ஆகுது? ஆடுது, அசையுது. என்னாகுமோ ஏதாகுமோ இதெல்லாம் ஏன் வருதுன்னா அவரை மறக்கறதுனாலதான் சொல்றாரு. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதால் மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகிவிடுகிறீர்கள். பாபா நினைக்கணும், சொர்க்கத்தை நினைக்கணும். நினைச்சாலே மகிழ்ச்சியா ஆயிடும் முகம்ன்றாரு. ஒவ்வொருவருடைய சேவையின் மூலமாக புரியப்படுகிறது. எல்லாரும் எப்படி சேவை பண்றாங்கன்னு அதை பார்த்து பாபாவுக்கு புரியுதான். தந்தைக்கு குழந்தைகளின் நறுமணமோ வருகிறது அல்லவா? பாபாவுக்கு வாசனை வருதான். நல்ல குழந்தைகளிடமிருந்து நறுமணம் வருது, வாசனை வருது. மோசமான குழந்தைகளிடமிருந்து துர்நாற்றம் வருதாம் பாபாவுக்கு. தோட்டத்தில் நறுமணமுள்ள மலர்களை தான் எடுப்பதற்காக மனம் விரும்பும். ஒரு தோட்டத்துக்கு போறோம், வாசனையா இருக்கிற மலரை தானே பறிக்க பிடிக்கும். எருக்கம்பூவை போய் யாராவது பறிப்பாங்களான்னு கேக்குறாரு. எருக்கம்பூவை யார் எடுப்பார்கள்? அதாவது நம்மளதான் திட்டுறாரு. நல்லா மோசமான குழந்தைகள்கிட்ட இருந்து துர்நாற்றம் வருது. நல்லா வாசனையான மலர்களாக இருப்பவங்கள தான் நமக்கு பறிக்க ஆசையா இருக்கும் இல்லையா? அதான் சொல்றாரு. தந்தையை சரியான முறையில் நினைவு செய்வதால் தான் விகர்மங்கள் விநாசமாகும், பாவங்கள் அழிந்துவிடும். பாபாவை சரியா புரிஞ்சுக்கிட்டு, நான் புள்ளி பாபா புள்ளி, நாங்க வந்து
நான் என்னுடைய அப்பா வந்து புள்ளியா இருக்கிறாரு, நான் ஆத்மா, அழிவற்ற ஆத்மா, பாபாவும் அழிவற்றவர். அந்த மாதிரி அவரை நினைக்கும் போது நம்மளுடைய பாவம் விநாசம் ஆகும். அந்த உடலை மறந்து, உலகத்தையே மறந்து, நான் புள்ளி அப்படின்ட்டு பாபாவை நினைவு செய்யும் போது தான் பாவங்கள் நல்லா அடியுன்னு சொல்றாரு. இந்த உடம்பையும் நினச்சிட்டு உலகத்தில் இருக்கிறவங்களையும் நினச்சிக்கின்னு பக்தி செய்கிற மாதிரி கோயிலில் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கடவுளையே ஒரு ஒரு உடம்பா பார்க்க வேண்டியது, அது மாதிரி பார்த்தாலாம் பாவம் அழியாது. அதான் சொல்றாரு, நான் புள்ளி, எல்லாத்தையும் மறந்து ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைக்கும் போது தான் பாவம் அழியுன்னு சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாயின் குத்து சண்டையில் தோற்றுவிடக்கூடாது. ஒருபோதும் வாயிலிருந்து தீய வார்த்தை வெளிப்படக்கூடாது. தீய பார்வை, தீய நடத்தை, தீய செயல்கள் ஆகக்கூடாது என்ற கவனம் இருக்கட்டும். இப்போ அடிக்கடி அட்டென்ஷன் வைக்கணும். நம்ம மூலமா எந்த விகாரமும் நடந்துடக்கூடாது. நம்ம பார்வையை மாத்திரணும். எல்லாரையும் ஆத்மாவா பார்த்தாதான் அந்த தீய பார்வை வராது, தீய நடத்தையும் வராது. எப்பயும் பாபா நினைவு புத்தியில இருக்கும்போது நம்ம யாருக்கிட்டையும் தவறா நடந்துக்க மாட்டோம். இந்த பிரம்மா பாபா இந்த மாதிரி பேசுவாரா, பிரம்மா பாபா இந்த மாதிரி செய்வாரா, அடிக்கடி அந்த கம்பேர் பண்ணி அந்த செயலை வந்து சிந்தித்து சிந்தித்து செய்யும் போது நம்ம மூலமா எந்த ஒரு விக்கிரமமும் பாவகர்மமும் நடக்காதுன்னு சொல்றாரு. ரெண்டாவது தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், முதல் தரமான நறுமணமுள்ள மலராக ஆகணும். சுயம் பகவானே நமக்கு கற்பிக்கிறார் என்ற போதை எப்போது இருக்கட்டும். தந்தையின் நினைவிலிருந்து எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும். பாபா நினைச்சு நினைச்சு சந்தோஷமா இருங்கன்றாரு. ஒருபோதும் வாடி போகக்கூடாது. வாடா மலரா இருக்கணும், வாடி போகக்கூடாதுன்றார். ஒருபோதும் முகம் எப்படி ஆயிடக்கூடாது, வாடி போகக்கூடாது. பாபா நம்மளை சிரிச்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. எப்பயுமே முகம் மலர்ந்து என் குழந்தைகள் இருக்கணும்ட்டு பாபா ஆசைப்படுறாரு. வரதானம். உறுதிமொழி மற்றும் நடைமுறையின் சமநிலையின் மூலம் தன்னை பாவங்களிலிருந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஸ்வ சேவாதாரி, உலக சேவகன் ஆகுக. இப்ப நம்ம என்ன உறுதிமொழி எடுக்கிறோமோ அதை பிராக்டிக்கலா செய்யணும். பாபா நான் வந்து இந்த 5 விகாரத்தை விட்டுறேன், பாபா நான் அமிர்த வேலை இந்த டைமுக்கு எழுந்துடுறேன், எந்த ஒரு உறுதிமொழியாக இருக்கட்டும், அது நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் அது ப்ராக்டிக்கலாக செய்யணும். அந்த மாதிரி சமநிலை வரும்போது தான் தன்னுடைய பாவங்களிலிருந்து பாதுகாப்பாக வைத்து கொள்ளக்கூடிய உலகத்துக்கே நன்மை செய்பவர், உலக சேவகன், விஸ்வ சேவாதாரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. குழந்தைகள், நீங்கள் என்ன உறுதிமொழி செய்கிறீங்களோ அது நடைமுறை வாழ்வில் சமமானதாக இருக்க வேண்டும். இல்லையெனில் புண்ணிய ஆத்மாவிற்கு பதிலாக சுமை கொண்ட ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். நம்ம என்ன உறுதிமொழி எடுக்கிறோமோ அதை ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். இல்லைன்னா நம்ம புண்ணிய ஆத்மாவுக்கு பதிலாக பாவாத்மா, சுமை கொண்ட ஆத்மாவா ஆகிருவோன்றார். இந்த பாவம் மற்றும் புண்ணியத்தின் நிலையை அறிந்து தன்னை பாதுகாப்பாக வையுங்கள். ஏனெனில் எண்ணத்திலும் விகாரத்தின் பலவீனம், வீணான பாவனை, வெறுப்பு மற்றும் பொறாமைக்கான பாவனை பாவத்தின் கணக்கை அதிகரிக்கின்றது. பாபா சொல்றாரு, காரியத்துல கூட விடுங்க, வாயால பேசுறது, கையால செய்யறது, இதெல்லாம் விட எண்ணத்துல வருது பாருங்க, எண்ணத்திலேயே பலவீனம், விகாரத்தினுடைய பலவீனம். எண்ணத்துல கூட கோபப்படக்கூடாது, எண்ணத்துல கூட அந்த 5 விகாரம் வரக்கூடாது, பலவீனம் இருக்கக்கூடாது. வீணான பாவனை, வீணான ஒரு பாவனை, இவங்கெல்லாம் மற்றவங்கள பற்றி ஏதாவது நம்ம தவறான ஒரு பாவனை வைக்கிறது, இவங்களாம் திருந்துவாங்களா, இவங்களாம் திருந்த மாட்டாங்க, இப்படிலாம் கூட நம்ம நினைக்கக்கூடாது. அந்த வீணான பாவனை. அப்புறம் வெறுப்பு, யார் மேலேயும் வெறுப்பு காட்டக்கூடாது. எண்ணத்தில் கூட இவங்களை எனக்கு பிடிக்கல, இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, எனக்கு இவங்களுக்கு ஒத்தே போக மாட்டுது, இந்த மாதிரிலாம் கூட நம்ம அந்த வெறுப்பு உணர்வு புத்தியில் வரக்கூடாது. மற்றும் பொறாமைக்கான பாவனை, அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா, இந்த பிகே ஆன பிறகு ஒரு சில பொறாமையெல்லாம் வருது, அதை மாதிரி அந்த பொறாமையெல்லாம் கூட ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட பழகினா பிடிக்க மாட்டுது, இது மாதிரிலாம் நிறைய பொறாமை காரணம்லாம் வருது. அந்த மாதிரி அந்த பொறாமைக்கான பாவனைலாம் வந்து பாவத்தின் கணக்கை நமக்குள்ளார அதிகரிக்குதுன்றாரு. எனவே புண்ணிய ஆத்மா ஆகுக என்ற வரதானத்தின் மூலம் தன்னை பாதுகாப்பாக வைத்து உலக சேவகனா இப்ப ஆகுங்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனால இப்ப இது எல்லாத்தையும் முடிச்சிருங்க, இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு எண்ணத்துல கூட இதெல்லாம் வரக்கூடாதுன்ட்டாரு. வெளியில காட்டுறீங்களோ இல்லையோ, உள்ளுக்குள்ளார கூட இதெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்தா பாபாவுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா நம்ம உருவாக்குற எண்ணம் வந்து ஃபர்ஸ்ட் பாபாவுக்கு தான் போகும், பாபாவுக்கு போயிட்டு தான் நமக்கே வருமா. அதனால வந்து பாபாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், எண்ணத்தின் மூலமா தான் பாபாவுக்கு எல்லாமே இப்ப தெரிஞ்சிருது. அதனால
அதெல்லாம் விட்டுடுங்க. எனவே புண்ணிய ஆத்மா ஆகுக என்ற வரதானம் மூலமா உங்கள நீங்களே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய உலக சேவகனா இப்ப ஆயிடுங்க. இதுலருந்துலாம் வெளியில வந்தா தான் நம்மளால உலகத்துக்கே சகாஷ் குடுக்க முடியும். விஸ்வ கல்யாணகாரி, ஒரு பரந்த மனசோட போய் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம உலகத்துக்கே சகாஷ் குடுக்கணும்னா, இந்த மாரி பலவீனம்லாம் இந்த பாருங்க எல்லைக்குட்பட்ட ஒரு வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா நம்ம போய் எப்படி பூமி பந்துல போய் சக்தி குடுக்க முடியும்? பூமி பந்துல போயிட்டு ஒரு தேவதையா ஃபரிஸ்தாவா சக்தி குடுக்குறேன். ஆனா நான் எனக்கு எதிர் வீட்ல இருக்கிறவங்கள எனக்கு பிடிக்காது. இது என்ன நல்லாவா இருக்கு? எனக்கு பக்கத்து வீட்ல இருக்கிறவங்கள பிடிக்காது. ஆனா நான் பூமி பந்துல போய் நான் சக்தி குடுப்பேன். எல்லாரும் நல்லா இருக்கணுன்ட்டு நான் சக்தி குடுப்பேன். இதெல்லாம் சொன்னா யாராவது நம்புவாங்களா? பக்கத்து வீட்ல இருக்கிறவங்கள பிடிக்காது. அந்த மாரிலாம் இருக்கலாமா? அதான் பாபா சொல்றாரு. எல்லைக்குட்பட்ட இந்த பலவீனம், வீணான பாவனை, வெறுப்பு, பொறாமைலாம் வச்சுக்கிட்டு, நீங்க போய் எப்படி நீங்க பூமி பந்துல போய் எல்லாருக்கும் சக்தி குடுப்பீங்க? ஒரு உலக தாயா மாறுவீங்க. ஜகதாம்பாவா எப்படி மாறுவீங்க? மாஸ்டர் ஜெகதாம்பா. மம்மா மாரி அப்புறம் எப்படி மாறுறது? அதான் சொல்றாரு. இப்ப நீங்க புண்ணிய ஆத்மா ஆகுகன்ற வரதானத்தின் மூலம் தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு உலக சேவகனா இப்ப ஆகுங்க. இப்ப இதுல இருந்தெல்லாம் உங்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்கன்றாரு. குழுவின் ரூபத்தில் ஒரு வழி ஏக்ரஸ்திதியின் அனுபவம் செய்வீங்கள். இப்ப எல்லாரும் குழு குழுவா சேருங்க. எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு வழியை ஃபாலோ பண்ணுங்க. பாபாவோட வழி, ஒரு ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஏக்ரஸ்திதி ஒரு ரசனை, ஒரு பாபா தான். ஒரு ரசனையின் ஸ்திதிய அனுபவம் செய்வீங்கள். எல்லாருக்கும் செய்வீங்கள் சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: தூய்மையின் ஜோதி நாலாபுறமும் சுடர்விட ஆரம்பித்தால் பாபாவை சகஜமாக பார்க்க முடியும். இப்போ நம்மளுடைய தூய்மையின் ஜோதி, தூய்மையின் அக்னி வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்துருச்சு. இப்போ பிகேஸ் எல்லாருமே தூய்மையாயிட்டாங்க. நாலாபுறமும் சுடர் விட ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாருமே தூய்மையாயிட்டாங்க. இப்போ எப்படி சொர்க்கத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஆத்மா ஜோதி சுடர் விட்டு எரியும். அந்த மாதிரி தான் இருக்கும் சொர்க்கம் வந்து. எல்லாருமே ஆத்ம உணர்வுல இருப்பாங்களா, அப்போ உலகமே எப்படி இருக்கும்னா ஒரே ஒளிமயமா இருக்கும் சொர்க்கத்துல. அது மாதிரி இப்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா, இப்ப கலியுக இறுதியில அது மாதிரி நடக்கும். அப்போ ஒரு ஒரு வீட்லயும் நாலாபுறமும் மதுபன்ல ஒரே எல்லாரும் தூய்மையாயிட்டாங்க, விளக்கு எரியுது. அதே மாதிரி இங்க நம்மளும் எல்லாரும் தூய்மையாயிட்டோம். எல்லா இடத்துலயும் இந்த தூய்மையின் ஜோதி நாலாபுறமும் சுடர் விட ஆரம்பிச்சிருச்சுன்னா பாபாவை எல்லாராலையும் சகஜமா பார்க்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. பாபா பிரத்யட்சம் ஆயிடுவாரு. பாபா வந்துட்டாருன்ற செய்தி தானாவே தெரிஞ்சிடும். அப்ப பாபாவை சகஜமா பார்க்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி.